இந்த மாலை வேலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காலையினுடைய தொடர்ச்சி இந்த மாலை ஆராதனையிலே நாம் பகிர்ந்து கொள்கிறோம், தியானிக்க போகிறோம். காலையில் என்ன பார்த்தோம் என்று கேட்டால், ஒருவேளை புதிதாக யூடியூப் மூலமாக பார்க்கிறவர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் போய் பார்த்தால் முதல் பாகம் இருக்கும். பழக்க வழக்கங்கள் முதல் பாகம். ஆவிக்குரிய ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், திருமணத்தில் எதனால கோளாறுகள் வருகிறது, எப்படி எல்லாம் இந்த பழக்க வழக்கத்தில் போய் விசுவாசிகள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள், எப்படி பழக்க வழக்கங்கள் அவர்களோடு சார்ந்து போகிறது. நியாயாதிபதிகளில் வாசித்தோம் 14:10 வாலிபர்கள் அப்படி செய்கிறது அவர்கள் வழக்கமாக இருக்கிறது. அந்த வழக்கத்தில் சிம்சோன் போய் வாழ்க்கையை கோட்டை விட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், லாபாம் சொல்கிற ஆதியாம் புஸ்தகத்தில் மூத்தவள் இருக்க இளையவலை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல என்று சொல்லுகிறார்கள். இதிலும் ஒரு பொறி இருக்கிறது. அதனால் 2 திருமணங்களை காலையிலே தியானித்தோம். அது மாம்சம் இல்லறத்துக்குரிய காரியங்கள். இப்பொழுது ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள் என்ன என்று குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதை பார்த்து நாம் ரத்தின சுருக்கமாய் நாம் கடந்து செல்ல போகிறோம் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்பொழுது என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 22வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்கிறாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். சிறு வயது முதல் கொண்டே என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உனக்கு வழக்கமாகிவிட்டது. ஆவியானவர் தேவ ஜனங்களை பார்த்து இன்று சொல்லுகிறார். அன்று கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய ஜனங்களை பார்த்து அன்றும் இதே தான் சொன்னார். இந்த வசனங்கள் எரேமியா 22வது அதிகாரம் 21வது வசனம் இருக்குது. சும்மா ஆசீர்வாதமே கேட்டு 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 என்ன ஆசீர்வாதம் இதே தான் பேசி பேசி உண்மையான ஆசீர்வாதத்தை எழுந்து விடுகிறோம். அதனுடைய அடையாளம் என்னன்னு தெரியாமல் வெறும் பொருளாதார தேவைகள், நம் ஜப குறிப்புகளுக்கு பதில் வந்தால் நாம் மிகப்பெரிய ஆவிக்குரிய ஸ்தானத்தில் இருக்கதாக நினைக்கிறோம். நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற அடிமைத்தனங்கள் உடைக்கப்பட்டால் நாம் ஜெயித்து விட்டதாக நினைக்கிறோம். இன்னும் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என அந்த கோட்பாட்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிறோம். நான் சின்ன வயதில் இருக்கிற பொழுதே, நீங்கள் ஒருவேளை 60 வயதில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளே வருகிறதுலேருந்து ஆரம்பித்தால் நம்ம எல்லாரும் இளைஞர்கள் என்றே சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டது தேர் யங் இன் த லார்ட். ஆண்டவருடைய வழியில் வருகிற பொழுது இளம் வயது இருக்கிறது. என்ன உங்களுக்கு பால் கொடுக்கிற ஒரு பருவம் இருக்கிறது. ஞானப்பாலாகிய வேதவாசனை கொடுக்கிறேன். பலமுள்ள ஆகாரத்தை பெறுகிற ஒரு பருவம் இருக்கிறது. கொரிந்தியரில் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வாக்குவாத மார்க்க பேதம், இவை போராமை, இவைகள்லாம் இருக்கிறபடினாலே உங்களுக்கு பலமான ஆகாரம் நான் கொடுக்க போவதில்லை. கொடுப்பதற்கு தாங்க மாட்டீங்க. குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு என்ன ஊட்டுவோம் என்று உங்கள் எல்லாரும் பிள்ளை பெற்றவங்களுக்கு தெரியும், பிள்ளை வளர்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் பெரியவங்களுக்குடைய ஆகாரம் பிள்ளைக்கு போகாது. இதில் பெரியவர்கள் சின்னவர்கள் என்றெல்லாம் எப்படி வேறுபாடு என்று கேட்டால், வயதோ குடும்ப பின்னணியோ பொருளாதாரமோ உலகப்புறவன அந்தஸ்துகளோ இல்லை சரீரனுடைய பலமோ பராக்கிரமோ அல்ல. எவ்வளவாய் தெய்வீக நமக்குள்ளே காணப்படுகிறது. எந்த வஸ்திரம்னா இருக்கட்டும், நியாயமாக உங்கள் மனசாட்சிகளுக்கு உடுத்துக்கொள்ளுங்க. என்ன அளவுக்கு தெய்வீகம் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில். வாக்குவாதம் என்பது அப்படி தெரிக்கிற காரியமாக இருக்கும். இதில் தான் தேவநாம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விவாகரத்து ஆகிறது, பெரிய வாய் சண்டை வருகிறது. குடும்பத்தில் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான காரணம் ஒரு நபர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளணும். என கணவன் ரட்சிக்கப்படாதவர்கள் என்ற ஒரு பட்டியல் வைத்து அவர்களால் பிரச்சனை சொல்வதை விட, ஒரு பத்தி எரிகிற பொழுது நம்ம நியாயத்தெல்லாம் பேசுவாங்க. நிறைய குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட ஜனங்களோடு இருக்கிற ஒரு பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் பேசி நீங்கள் வாக்குவாதம் செய்து ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அவங்க முடிவு பண்ணியாச்சு. அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் முடிவு பண்ணியாச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை சிறுமப்படுத்தணும்னு. இதுதான் காரியம். அது இந்த சண்டை பயன்படுத்தி கொள்கிறாங்க. இந்த உள்ளே இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், ஏதோ ஒன்று மனசில் ஓடி இருக்கும். ஜெபத்துக்கு போய் கொண்டு இருக்கா, டீ கேட்டால் ஆள் இல்லை, காஃபி கேட்டால் ஆள் இல்லை. உங்களுடைய அதுவும் நம்ம ஆட்கள் ஆதி அன்பிலே பண்ணுற அட்டகாசங்கள் அதிகம். இது நம்ம பக்கம் இருக்கிற பிரச்சனை. தெரியாதவங்கிட்ட போய் வசனத்தை சொல்கிறது, அவனை பேயின்றது, அவனை பிசாசுன்றது, அவங்க எதிர்க்க பைபிள் படிக்கிறது, இது எல்லாம் நம்ம பண்ணுறதும் ஒரு சேஷ்டிகளும் கொஞ்சம் கிடையாது. இதெல்லாம் மனசில் வச்சுன்னு இயேசு ஒரு பக்கம் இருந்தால் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் வேஷ்டியை மடித்து கட்டி அவனோ அவளோ அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகிடும். அந்த நேரத்துலையும் வேத வசனத்தை பேசுறி உயர்ந்த சத்தத்தில் பேசின மாட்களாக தான் இருப்பான். ரசிக்கப்பட்டோன்னாலும் முதல்ல வாயை நம்ம அடக்கணும்.
மனசை நம்ம அடக்கணும். ஜெயிச்சு அந்த மனசு ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ளே இது நடக்கும். கணவன் மனைவி 2 பசங்க, அந்த 2 பெட்ரூம் வீட்டில் அடுக்குமாடியாக இருக்குன்னு தனி வீடாக இருக்கட்டும். சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அது பேசி என்ன போகுது? சத்தம் அதிகமாகவும், கோபம் அதிகமாகவும், வன்முறை அதிகமாகவும், வாக்குவாதங்கள், போராமைகள், மார்க்க பேதங்கள் முடிஞ்சு சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வர முடியாது. ஏன்னால் பால் குடிக்கிற பருவம் இது. அதன் பிறகு இதிலிருந்து வெளியே வந்து ஜெயிச்சு வெளில வரணும். அப்போது பலமான ஆகாரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு வாசம் சொல்லுது, காலத்தின்படி போதகனாக இருக்க வேண்டிய நீ என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? நம்ம சபை கட்டணுமா? இல்லை, உங்கள் மூலம் வர வேண்டிய ஆத்துமாக்கள். அப்போ தான் ஆத்ம ஆதாயமே உங்களே அறியாமல் வரும். நீங்கள் சொன்னால் 4 பேர் நம்புவான். எப்படி நம்பிக்கை வருகிறதுன்னு கேட்டால், உங்களில் இருந்து வரங்கள் கிரியை செய்வதை காட்டிலும் கனிகள் நிரம்பி வழியும். அநேகருடைய முக தரிசனத்தினாலும் ஜனங்க வருவாங்க. அதாவது போதகனை காட்டிலும் ஆடுகள் தான் குட்டி போடுது இல்லையா, மேய்ப்பன் இல்லை. ஆனால் மேய்ப்பன் அது கொடுக்க வேண்டிய ஊட்டத்தை கொடுத்தா தானே வேலை நடக்கும். அதான் சொல்கிற உலக பிரகாரத்தில் என் பணம் எல்லாம் செய்து முடிக்கும்னு சொல்கிறோம். நான் செய்கிறதெல்லாம் என் பணம் செய்து முடிக்கும். அதுபோல் நான் என்ன சொல்கிறேன், நான் செய்யல, என் ஜனம் செய்து முடிக்கும். தேவ ஜனங்கள் செய்து முடிப்பார்கள். அதுக்கு ஏற்ற ஊட்டத்தை இதை ஆயத்தம் பண்ணி அனுப்பினா, புறாவை அனுப்பினால் அது கொத்தி கொண்டு வந்து ஒலி விலையை கொடுக்கும். நமக்கு தகவலும் தெரியும், மழை இறங்கிடுச்சா, தண்ணி இருக்கா, நமக்கு ஆபத்து இருக்கா இல்லையா, அனுகூலம் இருக்கான்னு. காக்காவை அமுச்சு பார்த்தாச்சு, போய் வேஸ்ட். அது ஒன்றும் பிரோஜனம் இல்லாமல் போச்சு. இல்லை, எதுக்கு அதை நான் சொல்லுகிறேன்னா, இந்த பருவங்கள் இருக்கிறத போல் இப்போது சிறு வயது முதல் கொண்டே சத்தத்தை கேளாமல் போகிறதே உங்களுக்கு வழக்கம். கர்த்தர் சொல்லுகிற காரியம். பழக்க வழக்கங்களை குறித்து வாசிக்கிறேன். ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள் என்னன்னு கேட்டால், இந்த பழக்கம் இருக்குதான்னு கேட்டால் உங்கள் மனசாட்சி தான் சாட்சி. ஆலயத்துக்கு வரலாம், தசமாகத்தில் முன்னோடியாக இருக்கலாம், எல்லாமே தோல் கொடுத்து செய்யலாம், செலவுகள் எல்லாம் கூட பொறுப்பெடுத்துக்கொள்ளலாம், சபை மெச்சிக்கொள்ளும், போதக மனம் குளிரும். நான் இல்லைன்னு சொல்லலை. மிகப்பெரிய தேவைகளே ஒரே நபர் எழும்பி சந்திக்கிற பொழுது தேவனே கொடுத்த ஆத்துமானுவாங்க. தேவ தூதனை போல் கூட காட்சி அளிக்கலாம். அந்த அவசர நிலைக்கு அது இதமாக இருக்கும். அதை வைத்து எடை போடவே முடியாது. ஆவியானவர் அதை வைத்து உங்களை கணிக்க மாட்டார். அதை வைத்து ஒரு வராது. யூ வில் நாட் கம் அண்டர் த குட் புக்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இங்கே தான் வருது. இது மாதிரி பேசுகிற பொழுது பற்றி கொண்டு வருகிறவங்களும் இருக்காங்க, எட்டி போகிறவங்களும் இருக்காங்க. எவ்வளோ பேர் என்னை வரவேற்க காத்திருக்கிறாங்க. இப்படி தான் ஆரம்பிக்குது. அதுக்கு தான் இந்த வசனம், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன்னு என்கிறாய். என்ன வார்த்தை பாருங்கள். உன் சிறு வயது முதல் என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். நான் காலையில் பார்த்தோம், அவன் இப்படி பொண்ணை கொடுத்தோம், அது என் வழக்கம். வாலிபர்கள் விருந்து சேர்த்து என் வழக்கம். இது பழக்கம்னா இது ஆவிக்குரிய வழக்கம். நான் சொல்லதையும் கேட்கறதே கிடையாது. அது உன் சின்ன வயசுலேருந்து ரத்தத்துலேயே ஊறிடுச்சு. ஏசு ரத்தம் ஸ்டிக்கர் ஒட்டி வாசப்படியில் நிலையடியில் படியில் இருக்கும். மனசுக்குள்ளே இன்னும் என்னுடைய மாம்சம் அப்படியே இருக்கிறது. ஏன்? அதுதான் சிலுவையில் அறையில் சிலுவையை சுமக்கலாம். அதாவது அப்படி நினச்சி கொண்டு நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லலாம். சிலுவை டாலராக மாட்டி சுற்றலாம். சிலுவை வச்சே பேரை கூட வைக்கலாம். வீட்டை சுற்றி சிலுவை அடித்து வச்சுக்கணும். ஒர்க் அவுட். அது நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. மார்க்கஸ்தானம் இருப்போம். நான் ஏதோ ஒரு பக்தியான கிறிஸ்துவ குடும்பம். கிறிஸ்துமஸ் அப்போல்லாம் சாப்பாடு இலவசம் போடுறவங்க இருக்காங்க. துணிமணி ஏழைங்களுக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. கொர்நேலியை போல் ஒரு நீதிமானாக வாழலாம். ஏதோ எங்கேயோ ஒருத்தர் செத்து போயிட்டான், இங்கேருந்து போய் அடக்காராதனை பண்ணி தான தர்மங்கள், இதெல்லாம் தான தர்மங்கள் பட்டியலில் தான் வரும். தசமாகும் அது ஆவிக்குரிய கடமை. அது தேவ சமூகத்தில் பலிபீட்டில் வரும். மற்ற அத்தனை காசுகளும் நீங்கள் தர்ம பட்டியலில் வந்துடும். இது தர்மம் துன்மார்க்கனும் செய்கிறான், மாயக்காரனும் செய்கிறான். தர்மம் சொல்கிறோம். எல்லா மதத்தினரும் செய்கிறாங்க. ஜபம் எல்லா மதத்தினரும் செய்கிறாங்க. உபவாசம் எல்லா மதத்தினரும் இருக்காங்க. இதில் தனித்து வருது என்னன்னு கேட்டால், சத்தத்துக்கு செவி கொடு. இது நம்முடைய பழக்கமாக இருக்கணும். கஷ்டமான பகுதி இது, நெற்பமான பகுதி. சத்தம் கேட்குறது ஒரு அனுபவம். தேவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே செஞ்சுட்டு போகிறது ஒரு அனுபவம். அதிலிருந்தெல்லாம் நம்ம விடுவிட்டுப்பட்டு சத்தியத்தை அறிஞ்சு மார்க்கம் தப்பின நட்சத்திரமாக போன நம்ம சத்திய மார்க்கத்தில் கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியானவர். இப்போ அவருடைய சத்தம் கேட்கிறத நீ கேளாமல் போகிறது உன்னுடைய வழக்கமாக இருக்கிறது. சரி, அப்படி என்னத்தான் ஆவிக்குரிய வழக்கம் இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய வழக்கம் என்னதான் இருக்க வேண்டும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
மனஸ்தாபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன இது மனஸ்தாபப்பட வேண்டிய சூழ்நிலைன்னு கேட்டால், இயேசுவினுடைய பழக்கத்தை முதல்ல கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது அவருடைய பழக்கத்தை நம்ம கேட்கிற பொழுது மன உடைந்து காணப்படும். ஏன்னா திருப்பி கொள்ளுங்க, இதெல்லாம் நான் ரெஃபரன்ஸ் உங்களால் எடுக்க முடியாது. இப்படி சொன்னால் சபை உண்மையிலே தடுமாறும். அதனால் காலைல சொன்னேன் லாபான் மேட்ரு, அது தெரியும். 20 எடுத்து காலைலன்னு ஃபோன் பண்ணாங்க நம்ம ஆட்கள் வர்றவங்க. 20 பார்த்தேன் காணும். 20 சாராலே ரெபேக்காலே பிறக்கல ஐயா, 22 தான் ரெபேக்கால் பிறந்திருக்குன்னு. 20 தேடினா எங்கே வரும்? இது ஃபேமிலி மேட்ரு ஓடின்னு இருக்குது ஏசா வரைக்கும். 20 இல்லை, 22 ரெபேக்காலே பிறக்குது. எங்கே தான் இருக்குது தெரியல. கூகுளெல்லாம் போட்டு பார்த்தாச்சு, வரல. சரி தயவுசா அது மாதிரி பண்ணாதீங்க சொல்லிடுங்க. காலைல வந்துடுச்சு. சரி, அதனால் லூக்கா 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் பிதாவின் வலது பார்சலில் இருக்கிற தேவனுடைய குமாரன். இவரை போல ஒரு ஆவிக்குரியவர் இந்த ஸ்தானத்தை யாருக்காவது கொடுக்க முடியும்? உலகத்திலே சொல்கிறேன். பிறந்தது பரிசுத்தாவினால. நம்மளாம் கிறிஸ்துக்குள்ளே பிறந்ததுக்கு காரணம் சிலுவை புண்ணியம் கட்டி கொண்டது. அவர் சிந்தின ரத்தம் நமக்கு ஒரு புண்ணியத்தை சேர்த்தது. தாய் தகப்பன் சொத்து சேர்த்து வைக்கிறது போல நம்முடைய தேவன் நாம் அறியாத காலத்தில் நமக்கு சேர்த்து வைத்த ஒரு பெரிய அந்த புண்ணியம் என்னன்னு கேட்டால், ஒரு சொத்து, ஒரு பொக்கிஷன் என்னன்னு கேட்டால் இயேசுவின் ரத்தம். அதன் மூலமாக நம்ம விடுவிக்கப்பட்டு அதன் பிறகு நம்ம பாவ அறிக்கை செய்து புதிய மனுஷாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம ஜெகஜோதியாக வாழ்க்கை பிரகாசிக்கிறது. நாமும் என்ன செய்கிறோம்? துதியோடும் ஆர்ப்பரிப்போடும் மிகப்பெரிய ஒரு ஆனந்த தைலம் நம்ம மீது யார் கண்ணுக்கும் தெரியாது. இதெல்லாம் உள்ளே நடக்குது. ஒரு ஆனந்த தைலத்தினால நினைக்கப்பட்டு ஒரு நறுமணக்கிற அரோமாவாக ஒரு கிறிஸ்துவனுடைய நற்கந்தமாய் நீங்கள் உள்ளே வருகிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சொல்கிறேன். பாவத்தில் இருக்க வர்றவங்க வந்து அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது பிறகு அவரே ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போகிறாருன்னா இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுக்கிறது போல. இது ஆலயம் என்று சொன்னால் எல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. ஆலயம் என்று சொன்னால் இது எப்படி இருக்கிறது? வார்த்தைக்காக நிற்கிற அந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். இது ஒரு பில்டிங் உள்ள போயிட்டு வர்றதில்லை ஆலயம். அதை சுற்றி சுற்றி வருவாங்க, உள்ளே உட்கார்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறது? ஆலயத்தில் பிரவேச வாசிக்க எழுந்து நின்றார். கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கிறதுன்றோடைய வியாக்கியானம் நான் சொல்லுகிறேன். அவர் போனார், தலையில் முக்காடு போட்டு இந்த கருணாமூர்த்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசு கிறிஸ்து ஆலயத்தில் எப்படி போவார்னு கேட்டால், நம்ம ஆட்கள்லாம் துப்பட்டா போட்டு உட்காந்துங்கிற மாதிரி அவரும் ஒரு தலையை முக்காடிட்டு போகணும். அது மோசையின் பிரமாணம். அப்படி தான் வாசிக்கணும். இப்போ அந்த முக்காடு நீக்கப்பட்ட ஊழியத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆலயத்துக்கு போகிறது பெருசு இல்லை, ஆலயமாய் வாழ்கிறது ஒரு பெருசான ஒரு காரியம், மகிமைக்குரிய காரியம். ரெண்டாவது, வார்த்தைக்காக எழுந்து நிற்கிறான். இதனுடைய அனுபவம் வார்த்தைக்காக ஆலயத்தில் எழுந்து நிற்கிறது என்பது சாட்சி சொல்றதெல்லாம் இல்லை, பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை. சபைக்குள்ளே உங்களை குறித்த சாட்சி எப்படி இருக்குன்னு கேட்டால், வார்த்தைக்காக வாழ்கிற குடும்பம் எது? வார்த்தையின்படி வார்த்தை மாம்சமாக்கி, வார்த்தை தேவனுக்கு இந்த வார்த்தை மாம்சமாக்கி அவருக்குள்ளே இருந்தது எல்லாம் வாசிக்கலாம், தேவனாக இருந்தெல்லாம் வாசிக்கிறோம். இப்போது வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை காணப்படும். என் வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் சொல்லக்கூடாது. வார்த்தை என்ன செய்யணும்னு கேட்டால், அதனுடைய விளைவுகள் என் வாழ்க்கையிலே அப்படியே நதியை போல பாயணும். இந்த இடத்துல பல ஜப குறிப்புகள் அடிக்கப்படும். எழுதி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை கடைபிடித்தால் 10-15 நன்மைகள் உள்ளே வரும். ஒரு வார்த்தை கோட்டை விட்டுட்டு நீங்கள் 10-15 ஜப குறிப்புகளோடு கண்ணீரோடு கம்பளியோடு வருவாங்க. இது எவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறீர்களோ அவ்வளோ சீக்கிரம் தேவையில்லை. என்ன பிரச்சனை பிள்ளைகளிடத்தில் இல்லை, பெற்றோர் நம்ம இடத்துல இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது இந்த மனைவிக்கு செய்கிற ஜபம், துணைக்கு செய்கிற ஜபம், பிள்ளைகள் அசட்டை பண்ணுகிறாங்க, அரட்டையாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வச்சு எடை போடக்கூடாது. அதுக்கு நீங்கள் கரையை செலுத்தியிருக்கிறீங்க. ஆனால் ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறேன், பல பிரச்சனைகள். அடுத்தது மிகப்பெரிய வேலை வாய்ப்பு பிரச்சனை, கையின் பிரயாசம். கையின் பிரயாசம் நீ புசிப்பா, இங்கே புசிக்கிற அளவுக்கு வரல, கையின் பிரயாசம் வந்தோடனே வாங்கின்னு போயிடுறேன் கடங்காரன். நம்ம எல்லாத்தெல்லாம் பார்த்துருக்குறோம் பல முறை. இப்போ அந்த எருசலேமின் சமாதான வாழ்க்கை காண்பாய், பிள்ளையின் பிள்ளை நீ காண்பாய், இதெல்லாம் பார்த்தா தீர்க்க ஆயுசு, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 128 போதும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துரும். ஆனால் அதுக்கு திறவுகோல் வாசனைன்னு கேட்டால் தேவ பயம், அவருடைய வழி.
இங்கே தான் கர்த்தர் சொல்ல, நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொண்டிருக்கேன் என் வழிகளை, நீ கேளாமே போகிறதே உன் வழக்கமாகிவிட்டது. இப்பொழுது வழக்கம் எப்படி மாற்றி அமைக்கப்படுதுன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்து எழுந்து வாசிக்க எழுந்து நின்றார். இது மரியாதை கொடுக்கறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு வேதத்தை உயர்த்துக்கிறது, தூக்குற வீதம், ஸ்டாண்டு வைக்க, அதெல்லாம் இல்லை. வாழ்க்கையிலே வார்த்தை இருக்கா? சாட்சி. புற ஜாதியில் நான் போய் கல்யாணம் பண்ணல அப்படின்னா அது ஒரு சாட்சி. கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாச்சு, அது கடன் வாங்கினீங்களா, அது லோன் போட்டிங்களா, அது லொங்கு போட்டிங்களான்றதெல்லாம் சாட்சி நான் அது தேவ சமூகம் எடுத்துக்காது. நான் புறஜாதியில் திருமணம் பண்ணல, அந்நிய நோகத்தில் பிணைக்கப்படலை, எத்தனையோ ஆஃபர் வந்திருக்கும், எத்தனையோ ப்ரப்போசல் வந்திருக்கும், எத்தனையோ ஒரு நன்மைக்குரிய காரியங்கள் உலகப்புற வாசலும் திறந்திருக்கும். அதெல்லாம் அடைக்கப்பட்டு நான் தேவ ஜனத்தோடு இணைக்கப்பட்டேன். சாட்சி, இதெல்லாம் சாட்சி, இதெல்லாம் வெளிலெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் வார்த்தை வாழ்க்கையில் இருக்கிறது. இதற்கு தான் இந்த மாதிரி திருமணத்தில் கர்த்தர் பயணப்பட ஆரம்பிக்குதா. முப்புரி நூல் சீக்கிரமாயிராது, கணவன் மனைவி நல்ல கர்த்தர் முப்புரி நூல். இது அவ்வளோ சீக்கிரம் ஆறாதுன்றதுக்கான காரணம், ஏன்னா இதுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிற வெகுபாடுபடுவான், அது முறிக்கப்படுகிறது. இப்போ அந்நியனுக்கு பிணைக்கப்படுறதுனால வர பிரச்சனைகள் என்னன்னு சபை நல்லா தரவாக இருக்குது. அதில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சு சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு தெரிஞ்சு குடிக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கான்? நாலேஜ் இருந்து குடிக்கிற டாக்டர் எவ்வளோ பேர் இருக்கிறான்? வைத்தியம் மட்டும் தெரியாது அவனுக்கு, விவகாரமும் தெரியும், வில்லங்கமும் தெரியும் குடியினால். ஆனாலும் செய்கிறாங்க இல்லையா? பலன் இல்லாமல் போகும். வார்த்தைக்கு நிற்கிறது என்று சொன்னால் வார்த்தையினால பல வசதிகள் போகும் வாழ்க்கையில். என்னையா இது, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் அது கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், 5 அப்போ 5000 பேருக்கு சாப்பிட்ட நாட்கள்லாம் போய் இங்கே வந்தால், அதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. அது தரிசனமாகிறார் மரியாலே, நீ வாழ்க்கை முடிஞ்சு, வாழ்க்கை அவளுக்குள் வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு, கற்பனை கதை இதெல்லாம் வேணாம், இப்போது நீ கிறிஸ்து சுமக்கணும். இது திருமணத்துக்கு பிறகு நடந்தால் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு தம்பதிக்கு. இது கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். எப்படி இருக்கும்? திருமணமான முதல் நாளே சொல்லிட்டா கூட பரவாயில்ல. திருமணம்னு ஒரு லைசன்ஸ் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு கழுத்து அடித்தா எவ்வளோ பெருமையாக இருக்கும். அது ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அது இயேசு தான் வரணும்னு இல்லை, ஒரு குழந்தைன்னு ஒன்று தங்கிடுச்சுனாலே போதும், பரவாயில்ல, ஆண்டவர்கள் ஆசீர்வாதம். அடுத்த திருமண நாளுக்கு முன்னே கையில் ஒரு குழந்தை இருந்தது எங்கள் வீட்டில். எங்களுக்கு இதான கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்னன்னு கேட்டால், முதல் குழந்தை. திருமண நாளுக்கு முன்னாடியே கையில் குழந்தை. டிசம்பர் 26 திருமணம், 2 நாள் முன்னே போச்சு. டிசம்பர் 26 திருமணம், அக்டோபர் 22 முதல் குழந்தை. பார்த்தீங்கன்னாக்கா முதல் திருமண நாளில் கையில் குழந்தையோடு இருக்கும், முதல் கிறிஸ்மஸும் கையில் குழந்தையோடு இருக்கும், முதல் பிறந்த நாள்லாம் திருமணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், அது கையில் குழந்தையோடு இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சந்தோஷம் சபையார், எல்லா விசுவாசம் எல்லாரும் மனசுலையும். அது போல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இது திருமணத்துக்கு முன்னே வந்தோடனே எல்லாமே முறிந்து போனது போல் இருக்கும். உண்மையிலே சில பேருக்கு வார்த்தையினாலே வாழ்க்கை உடைக்கப்படும். அந்த பக்குவத்தில் ஜெபிக்கிற பொழுது பார்த்தா பதிலும் வராது. நம்ம நினைக்கிற நேரத்துலலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். இது உண்மையிலும் உண்மை, அப்பட்டமான உண்மை. நான் இவ்வளோ பாடுகள் சகிச்சேன், இவ்வளோ இது பண்ணேன்னா அது கண்டுக்காத காலங்கள். நீங்கள் மறக்கிற வரைக்கும் அந்த என்னுடைய நீதி என்று ஒன்று சுய நீதியாக மாறிடக்கூடாது. அது நான் செய்கிற கிரியைகள் நான் மறக்கிற வரைக்கும் அதுக்குரிய ஆசீர்வாதம் வராது. நான் எவ்வளோ ஜெபிச்சேன் புருஷனுக்காக, என்ன அடிக்கிறான், என்ன பிடிக்கிறேன்னா நம்ம வாய் சும்மா இல்லைன்றது அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் தெரியாது இல்லையா? வெளில பார்க்கறதுக்கு பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, நான் இப்படிலாம் பேசினேன், ஏன் நான் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் கொடுக்குறேன், இதெல்லாம் தான் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, வார்த்தையினால் இருக்கிற பழக்கம் ஆலயத்துக்குள்ளே வந்தால் வராது. அப்போ ஆலயத்துக்குள்ளே வந்தால் எப்படி வரணும்னு கேட்டால், முதல்ல மத்தேயு 4:4 இவர் ஆரம்பிச்சிடுறார். இது லூக்கா 4. மத்தேயு 4:4 பிசாசிடத்தில் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல என்னுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வருஷம் பிழைப்போம். இந்த ப்ராக்டிஸ், இந்த பயிற்சி எப்படி இருக்கணும்னு கேட்டால், இது ஒரு வழக்கமாக இருக்கணும். வார்த்தையின் இருக்கிறது, வார்த்தையினால் நம்ம விரோதியாக மாறுறது, அதாவது எல்லாரும் நம்மளை காரியம் உழத்தக்கதாக பார்க்கறது, எல்லாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பரிகாசத்துக்கும் ஆளாகிறது. அவன் ஒரு ஐடியா கொடுப்பான். ஒரு கல்யாணம் ஒருத்தங்க கர்த்தருக்காக காத்திருந்தாங்கன்னாக்கா, இப்படி இருந்தால் லேட்டாகவும் குழந்தை பிறக்காதுன்னுவான். பொண்ணுக்கிட்ட போய் இப்படியே இருந்தால் எல்லாம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், முதுமைக்குள்ளே போயிடுவேன் நீ, நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி தான் ஒருத்தர் இருந்தால், அது மாதிரி இருந்தான்னு பேரண்ட்ஸை பார்த்தா சூசைட் பண்ணினான்மா. எதை சொன்னால் எவ்வளோலாம் நம்மளை பயமுறுத்த முடியுமோ எவ்வளோலாம் நம்ம கனவீனப்படுத்துமா. அதனாலே நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு வார்த்தைக்கு வைக்கப்படுவாங்க.
ஒரு அலுவலுக்கு வரத்துக்கு விற்கப்படுவாங்க, ஒரு பண்டிகை போகிறதுக்கு வைக்கப்படுவாங்க. அது நம்ம நிறைய வாட்டி கர்த்தர் பிரித்து எடுக்கிறதுனால உங்களை அனுப்புறதில்ல, நம்மளும் நிறைய வாட்டி பகிர்ந்துருக்கிறோம், வெளிப்பாட்டை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது பிசாசு இடத்துல கர்த்தர் சொல்லுகிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வருஷம் பிழைப்பான். இது உபாகம் 8வது அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த ஜனங்கள் வனாந்திரமான பகுதியிலே இந்த வார்த்தை நிலுவையிலே கொண்டு வருகிறார், கட்டாயப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருகிறார். ருசியை ஜெயித்து வரணும். ருசியை ஜெயித்தீங்கனாலே பாதி வாழ்க்கையில் வெற்றி. ருசி ஒரு அடிமைத்தனமாகவும் காணப்படும். ருசியாக சாப்பிடுங்க வேணும்னு சொல்ல, சமைச்சு சாப்பிடுங்க. இல்லை அன்றைய நாள் அந்த பதார்த்தமே கிடைக்கல, கையில் பணமே இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அது ஃபுட்டுடைய அடிமைத்தனம், உணவினுடைய அடிமைத்தனம் பெரிய கோராமை. அது தட்டை தூக்கி போட்டு உடைப்பாங்க, சாப்பாடு கெட்ட வார்த்தை பேசுவாங்க, என்னென்னமோ நடக்கும். ரட்சிப்பு ஒரு பக்கம் இருக்கும், சிலு ஒரு பக்கம் இருக்கும், ஏசு ஒரு பக்கம் இருப்பார், எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் தான் சொல்கிறேனே. ஆனால் இது தெரியாமலே இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே பயணப்படும். விசுவாச கும்பல் போயினே இருக்கும், விசுவாசிகளுடைய கூட்டம் இதில் போயினே இருக்கும். இப்படி தான் போனதான் இந்த 6 லட்சம் புருஷர்களும் மன்னான்னா நம்ம என்ன நினைப்போம், என்ன மாதிரி ஒரு கபோதிக்கு என்ன தெரியும்னா, மன்னான்னா அரசன் என்று நான் படித்தது. மன்னான்னு உள்ளே போய் பார்த்தா இது எப்போ தான் இந்த மன்னா நிற்கும்னா தெரியல. ஒரு 6 மாதம் உங்களுக்கு தயிர் சாதம் தான் நைட்லன்னா எப்படி இருக்கும்? நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டுக்கிறோன்றோம், ஃபாஸ்டிங் இன்னும் எவ்வளோ நடக்கும் இல்லையா? சொல்கிறேன், பிடிக்காத ஒரு விஷயம், ருசி பசி இல்லாதது, உப்பு இல்லை, சுவையும் இல்லை, அது இது நாள் வரைக்கும்னா பல்ல கடிச்சு தந்துடலாம். எவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் பாஸ்டர்? 40 நாள். எப்போ முடியும் நாங்கள் பார்க்குறோம். விசுவாசி ஹவுஸ் விசிட்டிங்கில் முடிஞ்சவொடனே நம்ம சாப்பிட்லாம் இல்லையா? நான் சொல்கிறதுக்கு முன்னே அவங்க 40 நாள் எப்போ முடியும்னு பார்த்தா அவங்க ஃபோன் பண்ணாங்க, எல்லாம் முடிச்சிட்டிங்கள, இப்போ வாங்க நம்ம விருந்து படைப்போம், விருந்து அதனால் சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக ஜெபம் பண்ணி கடந்து சொல்லலாம். அதுக்காக இங்கே காலை வரேற்ற பிரச்சனை. எப்போ இந்த மண்ணா நிற்கும், நம்மளுக்கு எப்போ சகஜ உணவு வரும்னு பார்த்தா தலைமுறைகள் போய் கொண்டிருக்குது பூமி கீழே. தாப்பன் வந்தான், தவன் செத்துட்டான், அடுத்த புள்ள செத்துட்டான், அடுத்தது இது அப்படியே 40 வருஷத்துலன்னா எத்தனை ஜென்ரேஷன் பார்த்துருப்பாங்க பாரு. 25 வருஷத்தில் நான் 4வது ஜென்ரேஷன் பார்க்குறேன். இப்போ ஒன்று ஃபுல்லாக பரலவங்க போயிடுச்சு, ஃபஸ்ட்டு லேயரு போயிடுச்சு, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே என்ன 60 வயசில் பார்த்துச்சு, 85 வயசில் 1 2 இருக்கும். இப்போ நான் போய் பார்க்குற லெவலில் இருக்கும். அது அவங்கெல்லாம் என்னை பார்க்க முடியாது. இல்லை ஒன்று பரலோகம் போயிருக்கும், 2வது உங்களுக்கு தெரியும் எப்படின்னு, 3வது 4வது இப்போது தொடர்பில் இருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ 40 வருஷம்னாக்கே 6 தலைமுறை இருக்கும். குறைஞ்சபட்சம் 40 வருஷம்னா 6 தலைமுறை இருக்கும். இதில் மண்ணால் நிற்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே பழகிக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு சில விஷயம், திருமண வாழ்க்கையில் ஏதாவது அதிருப்தி இருந்துச்சுன்னா கூட, இது நம்ம கர்த்தர் நம்ம தியாகம் பண்ணும்படி சொல்கிறாரு, நம்ம தியாகம் பண்ணல, ஏதோ நமக்கு எதிர்மறையாக கோணலான்னு ஒன்று வந்துடுச்சு. நான் சொன்ன இந்த தேவனுக்குள் திருமணத்துக்கு பிறகு நடக்கிற காரியம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அத்தனையே என்னுடைய இருதயத்தினுடைய விருப்பமாக தான் இருக்கும். உண்மையிலே அந்த மனுஷன் பர்ஃபெக்டாக இருப்பான், அந்த மனுஷி பர்ஃபெக்டாக இருக்கும். நம்முடைய கோட்பாடுக்கு அது தூரமாக இருக்கும். அது நம்முடைய பழக்கம், இவ்விடத்து பழக்கம், ஊர் பேரை பழக்கமாக வச்சுருக்காங்க இல்லையா? ஆனால் இங்கே வார்த்தைக்காக இருக்கிறது எப்படின்னா, வனாந்திரத்தில் நம்ம இருக்கிற பொழுது உயர்த்தப்பட வேண்டியது என்னன்னா, நம்ம பிரச்சனை அல்ல, வார்த்தை. இந்த வார்த்தையை உயர்த்துகிறதுக்கு சூழ்நிலைகள், கூட இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் மட்டுமில்லை, சுற்றார் நட்பு, சொந்த பந்தம் மட்டுமில்லை, நம்முடைய குடும்பமே நமக்கு எதிர்த்துன்னு இருக்கும். அதுவும் நம்ம சரீரம் அல்லது துணை அப்படி எடுத்துக்கலாம். கணவன் மட்டும் இல்லை, மனைவி மட்டும் இல்லை, பிள்ளைகள் மட்டும் இல்லை. பிள்ளைகள் நின்னா பேரண்ட்ஸ் இரிட்டேட் ஆகிடுவாங்க, பேரண்ட்ஸ் நின்னா பிள்ளைங்க இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஒரு குடும்பமாக போகிறப்ப டக்கு நம்ம பிரியவும் முடியாது, நல்லதும் கிடையாது. இது ரொம்ப நெட்பமான பகுதி. நீங்கள் 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துடலாம், பீகாருக்கு போயிட்டு வரலாம். என்ன நம்ம வீட்டிலே இருக்கிறான் இல்லையா? எல்லாமே நான் காட்டுமராண்டிக்கு ஊழியம் செய்கிறேன், நான் கல்வனுக்கு ஊழியம் செய்கிறேன், நான் கொலைகாரனுக்கு ஊழியம் செய்கிறேன், எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்குது. ஒரு சிச்சுவேஷன் வந்தால் எல்லாமே அப்படி மாறும், பேர் அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். சொல்லலை, இதில் வார்த்தைக்கு நிற்கணும். வார்த்தைக்கு நிற்கிறப்போ சின்னது நடு சிண்டெல்லாம் எழுஞ்சி நமக்கு நிற்கும். இது யாருன்னா நம்ம பெற்றதாகவே இருக்கும். சரி, கர்த்தர் அப்படியே வாழ்ந்து காமிச்சார். அந்த இடத்துல பிசாசு இடத்துல பசி காலத்தில் பசியை மேற்கொண்டு வருகிறது, ருசியை மேற்கொண்டு வருகிறது. அந்த நேரத்தில் அது விட்டால் தான் ஏசா, எனக்கு பயிற்றம் குழு வேணும், எனக்கு இது வேணும், எல்லா ஸ்தானமும் அவனுக்கு முதலே கொடுக்கப்படுது. அதாவது பிறப்பிலேருந்து அலங்கரிக்கப்பட்டாச்சு சேஷ்ட புத்திரபாவம். அதை காத்து கொண்டாலே போதும். அநேகருக்கு மட்டுமல்ல,
கிறிஸ்துக்குள் வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் போடும். நம்ம வருகிற பொழுதே கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம அப்படியே அதை தக்க வச்சுக்கொள்வது எப்படின்னாக்கா, நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாலே போதும். தேவ பயம், தேவனோட வார்த்தை அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம். நிறைய பிரச்சனை எனக்கே தெரியாது. 50 பிறந்துச்சு வயசு. இது வர்ற பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியுது எனக்கே இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குதுன்னு. சுருக்கமாக சொல்கிறேன், இப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் கூட நடந்துருக்குது. 50 வயசில் எனக்கு அந்த அனுபவமே இல்லை. கர்த்தர் நம்ம அப்படி நடத்தியிருக்கிறார். இது இப்படியே வேதம் பாட்டு இப்படி போயாச்சு நம்ம ஊழியோன்னு. அதனால் நிறைய விஷயம் தெரியாது. அதாவது தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் தெரியாதுன்றதை சொல்ல வரேன். தெரிஞ்சது சொன்னால் தான் பெருமைன்னெலாம் தெரியல. ஏன்னா அவ்வளோ நடந்துருக்குது, உலகத்தில் நடந்து கொண்டும் இருக்குது, இன்னும் நடக்கும். ஃபஸ்ட்டாக 30 தாண்டாதவங்க பண்ணுற விஷயத்த காதார கேட்குற போது, கண்ணார பார்க்குற போது பயமாகவே இருக்குது. 30 என்ன பண்ணிட்டு இருந்தோம்லாம் பார்க்குறப்போ பயமாக இருக்குது. நம்ம ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்தோம். இது 30 என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. அப்புறம் அது நான் பயந்து கொஞ்ச நாளில் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே பார்த்தா ஒரு ரிப்போர்ட் வரும் இமெயிலில். என்னென்னு பார்த்தா இது மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உயிர் நாடியில் கேன்சர் சொல்கிறாங்க, ஆணுக்கு பெண்ணுக்கு பிரெஸ்ட் கேன்சர், இன்னொன்று வாயில் கேன்சர், எல்லாமே ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. கிட்ட போனால் கூட நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ணால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, மருத்துவம் சொல்லுது. அது அந்த வழியிலே அவங்க போய் சேர்ந்துருந்தவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். நான் 10 பேர் ஜெபம் பண்ணால் ஒருத்தர் சரியானோம். எங்கள் அப்பா சரியானார் ஒன்று, அது நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது, ஆனால் அதுதான் உண்மை. அப்புறம் இங்கே ஊழியத்தில் நினச்சி மீதி அத்தனையும் நியாய தீர்ப்பாகவே இந்த வியாதிகள் முடிவடைகிறது. ஆடி ஆட்டம் என்ன, 30 வயசுக்குள்ளே பண்ணாத அட்டகாசம் இல்லை. பாவன்றது வேறு, இது நேர்மறையாக பரிசுத்தாய் விரோதமாக போகிற காரியம். நான் சொல்கிறது விசுவாசிகள் கும்பலில் பரிசுத்தாய் பேசுறது, வாணிய பாஷை பரிகசிக்கிறது, அபிஷேகம் பெற்றவங்களை தூஷிக்கிறது, விமர்சனம் பண்ணுறது, எது அவனை பண்ணானா அவனுக்கு பின்னாடி போகிறது, தாரோனுடைய ஆராதனையிலே கலந்து கொண்ட கூட்டத்தை போல இருக்கிறது. இந்த ஆலயமே ஆபாசமாக மாற்றின கூட்டம், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இவங்க தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்க ஊரு குலைஞ்சிட்டாங்க. நீ நல்லா வாழ்ந்த பொழுது கர்த்தர் சொன்னா நீ கேளன்னு என்றாய். அப்போ வந்து தோற்றம் வேற, இந்த நொறுக்கப்படுகிற பொழுது இருக்கிற தோற்றம் வேற, சாட்சியாக வாழுகிற பொழுது இருக்கிற தோற்றம் வேறு. நீங்கள் இப்போ தான் ஃபோட்டோலாம் வந்துருக்கு, அப்புறம் ஸ்டூடியோ போனோம், போய் நீங்களே எடுத்து பாருங்கள் உங்களுடைய பின்னான நிலைமையில் எப்படி இருந்தது முகம், இப்போ எப்படி இருக்குது, நேற்று எப்படி இருந்துச்சு, கஷ்ட காலத்தில் எப்படி இருந்துச்சு, சாட்சி நிற்கிற காலத்தில் எப்படி இருக்குது. அதே போல் வார்த்தையில் நிற்கிற பொழுது நம்ம முகத்தை எடுத்து பாருங்கள், சின்னாபின்னமாக இருக்கும், அலங்கோலமாக இருக்கும். ஒரு புறம் மாம்சம் இழுக்கும், குடும்பம் கடமை இதெல்லாம் இழுக்கும், இன்னொரு புறம் கர்த்தருடைய வார்த்தை ஊந்தி தள்ளும். தேவன் என்ன செய்வார், பார்த்து கொண்டே தான் இருப்பார். உங்களுக்கு தயவு செய்ய மாட்டார், உங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டார், பார்த்து கொண்டு கர்த்தர் இருப்பார். நிதர்சனமான உண்மை. எப்படி என்ன செய்கிறீங்க, யாருக்கு நிற்கிறீங்க? நம்ம பண்ணுற ஜபத்தில் தானியலுக்கு சிங்கமே வரக்கூடாது, அந்த மாவட்டத்தில் சிங்கம் இருக்கக்கூடாது, அந்த மாவட்டத்தில் ராஜா எதுவும் செய்யக்கூடாது, போகிற இடத்துலலாம் வரவேற்பு இருக்கணும், போகிற இடத்துலாம் கது திறக்கணும், தயவு சகாயம் இதே தொடரணும்னு நினைக்கிற பொழுது நம்ம ரொம்ப தள்ளி இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம வரல. இந்த ஆசிரியப்பு கூடத்துக்கு வரலாம், அதாவது ஓய்வு நாளில் வரலாம், அந்த ஆலயத்துக்கு வரலாம், வாசி எழுந்து நிற்கலாம், வாசின்னு தொலைச்சிடலாம். அதல்ல இங்கே மேட்டர். அவருடைய வழக்கம் அப்படி இல்லை. இது பண்ணி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். நீங்கள் 5 அதிகாரம் படிங்க, 50 அதிகாரம் படிங்க, அது வந்து ஆலயத்தில் இருக்கிறவங்க மெச்சுக்கொள்ளலாம், இல்லை உங்கள் வீட்டார் மெச்சுக்கொள்ளலாம். என் பிள்ளை 50 அதிகாரம் படிக்குது, எவ்வளோ தியானிச்சேன்னு கேட்டால் கிடைக்காது. தியான புஸ்தகமாவது ஒன்று இருக்குது தெரியுமானா தெரியாது. மற்ற அது ஒன்றும் அதை பயிற்சிக்குள்ளே வரல இன்னும். அதாவது தியானித்து தனியாக உட்காந்து எழுதி இது ஆகிடும், 1 மணி நேரம் ஆகிடும். நான் குறைஞ்சபட்சம் அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி வரணும். இதெல்லாம் பண்ணாதான் பப்ளிக்கில் நீங்கள் ஆலயத்தில் எழும்பி கர்த்தருக்காக நிற்க முடியும். ஆலயம் வரைக்கும் தெரிஞ்ச க்ரௌடு எழுந்துன்னு வாசிக்கிறது, அனௌன்ஸ்மெண்ட்டு, ஷார்ட் சொல்லிட்டு, பாட்டு பாடுறது எல்லாம் செய்யலாம், பிரசங்கம் கூட பண்ணலாம். ஆனால் இந்த பிழைப்பு ஊட்டுதல் என்பது நான் வார்த்தைக்காக வாழுகிறேன், மாம்சத்துக்காக இல்லை. மாம்சத்துக்கு எதிர்மறையாக இருக்கும் வார்த்தை. சகிப்பு இருக்குல்ல, வார்த்தை சோதிக்கும். சகிப்பு அது எங்கேயும் போய் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. கனிகள் இருக்கானா எல்லாரும் கை தூக்கி எனக்கும் கனி இருக்கணும் தெரியும், நாலேஜ். ஆவியின் கனி கலாத்தியர் 6:23-24. சந்தர்ப்பம் ஒன்று வைக்கிறார் ஆண்டவர். அதுதான் வீட்டில் எனக்கு குடும்ப சர்ச்சைகள், சண்டை இதெல்லாம்
பிள்ளைகள் மூலம் மனைவியோ கணவனோ இந்த இடத்துல கனிகளை நிரூபிக்கிற தருணமாக வருகிறதும் எடுத்துக்கொள்கிறோமா? யாரோ மந்திரம் பண்ணிட்டேன் என் குடும்பம் இடையில், என் குடும்பத்தில் இவ்வளோ விவகாரம் வருது, வில்லங்கம் வருது, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி எடுத்துக்கிறோமா? கனிகள் இருக்கிற பட்சத்தில் பிசாசு தலை குனிந்து வெட்கப்பட்டு போவான். இங்கே ஆண்டவர் அன்னைக்கு கடிந்து கொண்டான், நான் விலகி தான் போனான், சிலுவையில் தான் கர்த்தர் மேற்கொண்டான், தலையை தான் நசுக்கினான். அதனால் இந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்ள பர்சனலி ஓவர்கேம் ஆல் த சேலஞ்சஸ். அதில் பெருமை வந்துடுது, அதில் ஆகாரத்தில் அடிப்படை காரியம் வந்துடுது, இப்படியே போய் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல வசனத்துக்காக நிற்க முடியுமா என்று கேட்டால் உங்களுடைய மனசாட்சி. ஆனால் அப்படி நின்றுட்டிங்கன்னா அப்போ தான் வீட்டில் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டால், அப்போது உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு தருணத்தில் போய் கொண்டிருக்கும். என்ன வித்தியாசமான தருணம்? உங்கள் வாழ்க்கை உங்கள் கருத்தில் இருக்காது. அந்த வசனம் உங்களை நடத்த ஆரம்பிக்கும், அந்த வசனம் உங்களை குணப்படுத்தும், அந்த வசனம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களுக்கு தம் வார்த்தைகளை அனுப்பி அழிவுக்கு விலைக்கு குணமாக்குற. சங்கீதம் 170. எல்லாம் அழிவுக்கு வரும், ஃபஸ்ட்டு எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. அதாவது உலகம், மாம்சம், இச்சை, உங்களை பார்த்தாலே வெறுப்பு வந்துடும். அது நீங்கள் நகை போட்டாலும் சரி, நகை கழட்டாலும் சரி, அது நீங்கள் என்ன வஸ்திரம் போட்டாலும் சரி, உங்களை பார்த்தா பிடிக்காது. இவ தான் பெரிய இதுவாக பேசுகிறான், இவ தான் இப்படி அப்படின்னு ஏதோ உடன்பிறப்புலேருந்து பிரித்தெடுத்தல் நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் வழக்கமாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பழக்கம்னு கேட்டால் பிரிஞ்சு வரதெல்லாம் இல்லை. நீங்கள் கர்த்தருக்காக நின்னாலே ஒட்டுறது தான் ஒட்டும். அதாவது இணைக்கப்பட வேண்டியது தான் இணைக்கப்படும், பிணைக்கப்பட்டது தான் பிணைக்கப்படும். பற்றி எரிகிறதெல்லாம் பட்டு பட்டுன்னு போயிடும். ஏதோ ஒரு சண்டை வந்துடும், அப்புறம் அவங்க நம்ம சபிக்கிறது அதெல்லாம் இல்லை. இது ஒரு பிரிவினை வந்துடும். அவங்களுக்கு நல்லா உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க, இது சரிப்பட்டு வராது, இது சரியான ஒரு மார்க்கத்தில் இல்லை. அப்போ தான் நீங்கள் மார்க்கத்துக்குள்ளே வருவீங்க, சத்தியத்துக்குள்ள. அவன் இப்போ ஏதோ ஆயிடுச்சு அவனுக்கு. எஸ்தர் 1:8 வாசிக்கிறோம். என்ன? எஸ்தர் 1:8. அடுத்ததாக ஆவிக்குரிய ஜனங்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை நம்ம பார்த்துட்டோம். என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரி நம்ம பார்த்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள், இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்ல வேண்டிய காரியங்கள் என்னவென்று கேட்டால், எஸ்தர் 1:8 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது ஆமான் ஆகாசு ராஜாவை நோக்கி என்ன சொல்லுகிறான்னு கேட்டால், எஸ்தர் 1:8 இல்லை சாரி, இல்லை தவறாக பேசப்படுகிறது. அது தப்பாக சொல்லிட்டேன். 3:8 சொல்லுகிறது, அப்பொழுது ஆமான் ஆகாசு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. நமக்குன்னு ஒரு ஆமான் வரான். நீங்கள் கடை திறந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஆலயத்தில் வந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் போகிற இடத்துல ஒரு ஆமான் இருப்பான். ஏன்னால் இந்த பழக்க வழக்கங்கள் நீங்கள் அவர்களோடு இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஒருவித ஜனங்கள் சிதறுண்டுனாலே தெரியும், குரூப்பாக அப்படியே பிரிஞ்சு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகார்ப்பமாக இருக்கிறது. இப்படி சொல்கிறாங்களா? நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியாக போகுது வண்டின்னு அர்த்தம். யாரும் தீர்க்கத்தை சொல்ல வேண்டியதே இல்லை, எந்த தீர்க்கத்தை விஜயம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மை எல்லாரும் வெறுக்கிறார்கள். அது அப்படியே கட்டில் மேலே விழுந்தாலும் அழுவாங்க சில பேர். என்னை எல்லாம் வெறுக்கிறாங்க. ஏன் என்னை எல்லாம் வெறுக்கிறாங்கன்னா, வெறுத்துட்டு போகிறான், எல்லாரும் என்னை புகழணும், அது மனசுக்குள்ளே அதெல்லாம் இருக்குது. அப்போ நான் அதான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தின்படி வந்தால் குழந்தை அழுகுது, அந்த ஆறுதல் பற்றி பேசுவார் பாஸ்டர்னு பார்த்தா, பாஸ்டர் எடுத்துகிட்டு போட்டோன்றாருன்னு தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஊழியக்காரன் கூப்பிட்றோம், அவரே இந்த மாதிரி பேசுகிறாரு, என்ன இது, இவ எடுத்துகிட்டு போகிறோம் போட்டோம், நல்லதான நம்ம காக்கப்படுறோம். சகல ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள், சிதறுண்டு அதுங்களும் ஒன்றாவும் இல்லை. அதுதான் இங்கே முக்கிய காரணமே. சிதறுண்ணும், அதான் பாஷைகள் வேறு பிரிச்சு சிதறணும். ஆனால் ஒருமித்து போகுது.
அந்த யூதர் வீட்டில் அது நடக்கும், செங்கல்பட்டில் அதே திருவள்ளூரில் நடக்கும், அதே திருவள்ளூரில் நடந்தது திண்ணனூரில் நடக்கும், அப்புறம் சேக்காட்டில் நடக்கும், அப்புறம் ஆயில்சேரில் நடக்கும், நம்ம சுற்றுப்பட்டு வட்டாரில் அங்கே எல்லாம் பார்த்தா இவன் அவனை போல இருக்கான், அவன் இவனை போல இருக்கான். அப்போ நடுவில் இருக்க கேப்பு அது எங்களுக்கு தெரியாது. இதுதான் ராஜ்ய சம்மந்தப்பட்ட ஜனங்கள் இப்படி தான் வாழ்வார். என்னென்ன ட்ரெஸ் போட்டு கொண்டுருங்க, ஆனால் கரெக்டாக அந்த கல்யாண விஷயத்தில் கரெக்டாக வந்து நின்ற முள். இது என்னென்னா ட்ரெஸ் போட்டு ஒரே ட்ரெஸ்ஸில் தான் வரும், கல்யாண விஷயத்தில் எஸ்கேப் ஆகிடும். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏசுவோடு பயணப்பட சிறியவர்களோ பெரியவர்களோ இதிலே நீங்கள் பார்த்தா தெரியும், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எதனா ஒன்று எஸ்கேப் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல வந்து பழக்க வழக்கங்களில் ஊர் உலகம் சொல்லணும், காரி துப்புது உலகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தாலும் இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டோம், புகைக்க சொன்னால் புகைக்க மாட்டோம், எங்களோடு கேளிக்கை கூத்துக்கள் இல்லையா, கல்யாணத்தில் வரல. அந்த அம்மா போனால் எதுவும் பேசலை. அந்த அம்மா என்ன பேசும், இவ்வளோ தூரம் எல்லாம் கேட்டுட்டு அவங்க வீட்டில் புறம் கூறுறதோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று யாரை பற்றியோ கோல் சொல்கிறதோ இல்லை ஊழியங்களை குறித்து பேசுகிறதோ நல்ல விதமாக சொல்ல, அந்த எதிர்மறையாக சொல்கிறேன். எப்படி பேசுவோம்? ராஜ்யம் சத்தியத்தைக்குள்ளே வந்த ஜனங்க என்ன பேச வராங்கன்றதை பார்த்துட்டு தான் பேசுவாங்க. முதல்ல ஒரு காலம் அப்படி இருந்திருக்கலாம், இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இல்லை இப்போ முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் போய் சொல்கிற இது ராஜாவுக்கு நியாயம் அல்ல, ராஜாவின் சட்டங்களை கை கொள்றதில்ல. இப்போ சட்டங்கள்லாம் வந்திருக்கு, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அநேகருக்கு. இப்போ ஆண் திருமணம் செய்து சட்டமாகிட்டான், பெண் திருமணம் செய்து சட்டமாகிட்டான். சரி நம்ம எல்லாம் கொஞ்சம் இப்போ ஏற்கனவே கெட்டு போடாதுன்னா சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சு. இப்போது சர்ச்சுக்குள்ளே வந்து விசுவாசிலாம் கிடையாது. இது பாருங்கள் எந்த பேய் ஏறின்னு இருக்குது உங்களுக்கு. வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வை. ஓரளவுக்கு சொல்லி பார்த்தார் பாஸ்டர், நீங்கள் மெம்பர் கிடையாது பண்ண முடியாது. அவர் அழகாக ஞானமாக பேசுகிறதா இருந்துச்சுன்னு சொன்னோம். நாங்கள் மெம்பர்ஷிப் போடு, என்னவோ நான் கட்டு போகிறேன், மெம்பர்ஷிப் ஆக முடியாது சொல்ல முடியாதுல்ல உன்னால், சட்டம் சொல்லுது இல்லை. கடைசியில் மெம்பர் ஆகிட்டான், கல்யாணம் பண்ணுறியா பண்ணலையா பண்ண முடியாது. அதாவது நம்மளை மாதிரி ஒரு பாஸ்டர் ஆலயம் உண்டு, அவர் உண்டுன்னு இருக்கார், அதுக்கு சொல்கிறேன். கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டார், ரிசைன் பண்ணிட்டார் பாஸ்டர் வேலையிலேருந்து. பாஸ்டர் வேலையிலேருந்து பாஸ்டர் வேலையில் தான் அவர் என்ன செய்யிட்டாருன்னா இது கொடுத்துட்டார், நான் வரல, நான் இந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்ட்டார். ஆமாம், நான் இந்த இந்த தலைமை சபை கீழே இருக்காங்க இல்லையா, அசோசியேட் பாஸ்டர், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? உடனே நான் ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும், நீங்களாம் இங்கே வந்தால் என்ன பார்த்துருக்கணும். இண்டிபெண்ட் இல்லை, அது ஒரு பெரிய கிளையில் அம்பர்லாலேருந்து வர்றாரு, பெரிய தலைமை சபை, அப்படியே தேசிய அளவில் இருக்கிற சபை, சிஎஸ்ஐ மாதிரி வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், வேறு ஒரு வருவா இல்லையா அவன்கிட்ட பேசிக்கோ, நான் கிளம்புறேன், டாட்டா பாய் பண்ணிட்டு போயிட்டார். அவன் மேலே கேஸ்லாம் கொடுத்துறாங்க, நான் ரிசைன் பண்ணிட்டு கேஸ் உடச்சிட்டு போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார், மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்கார். இது வந்து அடுத்தது வரவன் தாலியாக இருப்பான், இவன் சும்மா இருக்க மாட்டான், தீர்மானிச்சிட்டான். ஆனால் சிலர் எவ்வளோ தூரம் நிற்கும், வெறும் அந்த சாப்பா குத்தி கையெழுத்து வாங்கி காசு வாங்கி போகிறேன் எவ்வளோ பேர் இருக்கிறான். வேணா நான் பண்ணி வைக்கிறேன், ஏன்டா அவன்கிட்ட கேட்டுன்னு இருக்கணும். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு டாக். கல்யாண தரகர்கள் இருக்கணும் இல்லையா, ரெஜிஸ்டர்டு பாஸ்டர்ஸு, மேட்ரிமோனியலுக்கு இது ஊழியெல்லாம் இல்லை, கல்யாணம் எவன் பொண்டாட்டி எவன் புருஷனாக இருந்தாலும் போகிறேன், நான் குத்துறேன், அதாவது சாப்பா குத்தி சைன் பண்ணி அரசு எனக்கு இது கொடுத்துருக்குது இல்லையா, அதில் பண்ணலாம். இப்படி போகிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தேவனுடைய சபையில் இப்படி வருது. இப்போ ராஜாவின் சட்டம் சொல்லுது பண்ணுன்னு, இந்த ராஜாதி ராஜாவுடைய வார்த்தை சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும். பண்ணாதேன்றது நம்மளுடைய வேதம் சொல்லுது. எப்படி இருக்கும்? பாஸ்ட் சொல்லிட்டார், எனக்கு வானே வேணாம், இந்த பாஸ்ட் வேலையை விட்டே நான் போகிறேன், நான் விசுவாசம் இருந்த பரலோகம் போயிடுறேன்யா, நான் பாவி ஆகி நான் பாதகராக இருந்து நரகத்துக்கு போகிறேன், நான் விசுவாசம் இருந்தே பரலோகம் போயிடுறேன், ஏசு என்னை மன்னிப்பார், ஊழியத்தையே விட்டு போகிறேன் நான். அதாவது அந்த இடத்த விட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இதில் என்ன பண்ணி தான் ஆகணும், நீ அரசு சட்டம் போட்டு சட்டத்தை மீறவராக மாறிடுவார், அவர் சட்டத்தை மீறவராக மாறிடுவார். எப்படி அப்படியெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ராஜாவின் சட்டம். இந்த சட்டத்தை மீறணுன்றதுக்கு இல்லை, தானியேல் சட்டத்தை மீறதுக்காக செய்யலை, தன்னை காத்து கொள்கிறான். ஒரு வாசல் திறந்தோடனே அடுத்ததுன்னு போவோம். நமக்கு வாசல் திறந்தாலும் நம்ம ரொம்ப விவரமாக சிபார்சுகளுக்கெல்லாம் போகக்கூடாது.
நம்ம மனுஷ தயவுலாம் தேடி போகக்கூடாது. தேவ கிருபை இருந்தால் தயவு தானாக வரும். தானியல் இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகள் இதெல்லாம். என் பிள்ளைக்கு அந்த இடத்துல தெரிஞ்சவங்க இருக்காங்க. இது சோதனைக்குன்னே ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்த பசங்களுக்கு நல்ல ரெக்கமெண்டேஷனில் நல்ல இடத்துல வேலை கூட கிடச்சிரும், நல்ல ஊதியம்லாம் கிடச்சிரும். குடும்ப வாழ்க்கை எப்படி அமையன்றதான் தெரியாது நமக்கு. நம்ம பசங்க பார்த்துட்டு நம்ம பற்றியா இப்படி இருக்கும். இப்போ பசங்களை கன்வின்ஸும் பண்ண முடியாது. அதெல்லாம் வேணாம், இதுலேருந்து ஆரம்பி, இதுலேருந்து சொல்லு அப்படின்னு. சின்ன பசங்க என்ன பண்ணுவீங்க, ரசிக்கப்பட்டிருக்கோம் நம்ம சொல்கிற மாதிரிலாம் வந்தால் இது ஸ்கூல் சர்ச்சு எவ்வளோ இருக்குது, இவ்வளோலாம் பேசக்கூடாது நீ என்ன. இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கொடுத்து போனான், அவன் போயிட்டான், உண்மையிலே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு பசங்களுக்கு தெரியும். குறுக்கு வழியெல்லாம் கர்த்தர் கையாள மாட்டார். இது பேசி பேரண்ட்ஸுக்கும் பசங்களுக்கும் நான் சொல்ல சத்தியத்துக்குள்ளே பெரிய பெரிய மேட்டர்லாம் சொல்ல. இது 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 என்னென்ன பசங்க பேரண்ட்ஸ் இழுத்துருவாங்க, பசங்க செம்ம அப்படி இழுத்துருவாங்க. அதில் அப்பா இப்படி வந்துடுவார், அம்மா அப்பா இங்கே நிற்கும், இல்லை அம்மா இப்படி வந்துடும், அப்பா அப்படி நிற்பாங்க. ஏன்னா நம்ம பசங்களே என்ன சோதனை இது. இதில் வந்து கர்த்தர் காப்பாற்றவே மாட்டார். நான் எழுதி தரேன் உங்களுக்கு, வார்த்தை நடந்துனுக்குது வாழ்க்கையில். வேர் யூ ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் ஆர் ஃபார் யுவர் ஓன் ஃப்ளெஷ். வெல்த்து கூட வேணாம், வாடகை வீட்டிலே சந்தோஷமாக இருந்தோம், எல்லாம் அதெல்லாம் தெரிவிச்சு சபை. இப்போ பசங்கக்கிட்ட வந்து மாட்டியாச்சு. நீங்கள் எங்கே போய் வெளில போய் ஊழியம் செய்ய போகிறீங்க, எந்த ஊழியத்தில் போய் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க, எந்த ஊழியத்தில் போய் நீங்கள் பெருசாக சாதிக்க போகிறீங்க. இங்கே சிலுவை வீட்டிலே இருக்குது. இப்போ குடி கிடையாது, வேசித்தனம் கிடையாது, லவ் மேரேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கான்செப்ட்டு, அது பசங்க டூர் போகிறாங்கப்பா, ஒரு குடும்பம் நல்லா ஜேன்னு வந்தாங்க ஈவினிங் சர்வீஸில். நம்ம பேச்சு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, டூருக்கு போகிறவங்கெல்லாம் நிறுத்துங்க போகாதீங்கன்னு. அப்பனும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், புள்ளையும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், பணத்தையும் கட்டி விட்டான். சாயந்தரம் சும்மா இருக்க வா வான்னு சொரிஞ்சு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுது. அவன் அவ்வளோதான் பூகமே வச்சு. 2 பேரும் போகல கடைசியில். அவங்க போகாதனால பல பிரச்சனை இங்கே வந்துச்சு. ஆஃபீஸில் இருக்கவங்க தெரியும்ல, ஏன்டா வந்துட்ட வரல என்ன அப்படி. இது 2 அப்பனுக்கு பிள்ளைங்க இது ஒரு பெரிய முடக்கவே ஆயிடுச்சு. அந்த அம்மா என்ன பண்ணோம், எல்லாம் சேர்ந்து ஹவுஸ் ஒய்ஃபு நீ சம்பாதிக்கிறன்ற அளவுக்கு போயிடுச்சு. கஷ்டம் அது ஒழுங்காக பேக்கப் பண்ணி எங்கே சபைக்கே போகிறேன் நானுன்னு போயிடுச்சு. சாயங்கால சர்வீஸுக்கு வந்தது இது மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நடந்த மேட்டர். இது வேறு எங்கேயும் கூட போகணும். இங்கே எல்லாம் நல்லா தொடர்பில் தான் இருப்பாங்க, அதுலலாம் யாரும் சண்டைலாம் போடுவாங்க. பட் அங்கே ஒண்டி வானா நான் என்ன நினச்சின்னு போகிறேனோ அது அப்படியே பேசுகிறாருன்னு தான் வந்தது. அதுக்கப்புறம் பேசுறதுல எனக்கு व्यसனமாக இருக்குன்ட்டு போயிடுச்சு. இது 1 இல்லை 2 இல்லை, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி ராஜா வைக்கிற வழிகள், ராஜா சொன்னால் கேட்டு போகணும். ஆனால் இங்கே தானியா சொல்கிறார், ராஜா என்னெல்லாம் சொல்லிட்டோம், ஆனால் இது எனக்கு சரிப்பட்டு வராது, இது எனக்கு சரிப்பட்டு வராது. அப்போ ஆவிக்குரிய பழக்க வழக்கங்கள் என்றால் என்ன, இது வார்த்தைக்கு நிற்கிறோம். இங்கே வந்து வழிகளுக்கு நிற்கணும். வழிகள் இது தாறுமாறாக இருக்குது வழி. எல்லாம் உண்மைதான். ராஜா பதவி கொடுத்தது ராஜா, ஆனால் போஜனம் வந்து இது கிடைக்காததுக்கு 1000 பேர் கோடிக்கணக்கில் நிற்கிறான் இந்த ஸ்தானத்துக்கோ இந்த எல்லைக்கோ வர்றதுக்கு. ஆனால் உங்களை உண்மையுள்ளவர் என்று கர்த்தர் எண்ணி சுவிசேஷ பணிவிடையை கொடுத்துருக்கிறார். எவனுமே நம்பலாத டைமில் என்னை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்குறார். உலகம் இன்றைக்கி நம்புதுன்னா அது பல பின்புலங்கள் உருவாயிருக்கு. இப்படின்னா அப்படின்னா நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்பலாம், உலகம் நம்புறது வேறு. அப்போது ஆள் அட்ரஸ் இல்லாதவனுக்கு ஒரு விலாசத்தை உருவாக்கி 25 ஆண்டுகளுக்கு முன்னே நான் சொல்கிறேன், ஃபுல்லாக புல்லும் முளைக்கிற பூமி அப்படியே வெறுமையாக இருந்தது, ஆதியாகமம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை. அப்போ வார்த்தையில் தான் ஒன்று உருவாகுது. அதுக்குள்ளே நான் செதஞ்சு சின்னப்படமாக போய் அப்படியே என் உறுத்திராமல் போயிட்டேன் நான். இது ஃபேக்ட். அப்போ பார்த்தா அது மறுரூபம்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. எழுந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, மாயையிலேருந்து வெளில வந்திருக்க, இதுதான் மறுரூபம். இது தெரியறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனால் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. பிரிஞ்சதாகவே இருக்குது, முறிஞ்சதாகவே இருக்குது. நம்ம அப்படியே தனியாக தீவில் நிற்கிற மாதிரி நிற்கிறோம். தோப்பு மரத்தை எடுத்து தனியாக வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஆனால் வார்த்தை நல்ல இது சாட்சி சொல்கிறேன் சரின்ட்டு எல்லாம் ஜபம்லாம் பண்ணி முடிச்சு, ஜபம்னா என்ன எல்லாருக்கும் ஜபம்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் அம்மா எங்கே இருக்கிறாங்க நான் சொல்கிறேன், அம்மாவும் போய் கூப்பிட்டு வரணும். நாளைக்கு காலையில் போயிடுறோம், கார் எடுக்கிறோம், போகிறோம். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் தெரியும் இல்லையா, அதுக்கு பின்னாடி எல்லாம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணோன்னு தான் தெரிஞ்ச அதிகாரிகள் அப்படி இப்படிலாம் போதும் மனசு. இது பெரிய குடும்பமாச்சு இது.
ரொம்ப சிலாவளித்தனம் நிறைஞ்சது. அதனால் கலெக்டரு அந்த லெவல்லேருந்து போகுது. கலெக்டர், டிசி, ஏசின்னு எல்லாம் போய் படுத்து தூங்கியாச்சு. தூங்கினோன்னே பழையபடி எங்கள் அம்மா அப்பா திருநூறு பட்டியோடு இருந்து நிற்கிறாங்க சொப்பனத்தில். இது இன்னும் மனம் மாறலன்னு அர்த்தம். மறுநாள் என் ஒய்ஃப் கேட்குறா, ஆண்டி எப்போ கூட்டின்னு வரீங்கன்னு. இல்லை, கத்தர் வஞ்சிக்கப்படாதுன்றாருங்க. என்னது இது? எங்கள் அம்மா உங்கள் அம்மாலாம் இல்லை, இது இப்படி தான் உலகம் ஏற்றுக்குமா, தாய் தகப்பன் பிள்ளை என்னென்னமோ சொல்லாங்க இல்லையா. அவ்வளோதான். சரி மனமே நீ வந்தாதே அடிக்க. சரி ஆண்டவர். இது ஈசாக்கா அந்த மனசை ஒரு நாள் எடுத்து எடுத்தா வந்தான். இது நம்ம ஒவ்வொரு வாட்டி நினைக்கிறப்போ ஒவ்வொரு தரிசனம் வருது. இன்னும் காலம் இருக்குது, அது வயசாகினே இருக்குது, எனக்கும் வயசாகினே இருக்குது. இது எப்படியாவது யுனைட் ஆகுமான்னு பார்த்தா இது யுனைட் ஆகலை. இனி வரைக்கும் என்னை காட்டிலும் என் வாழ்க்கை அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். தெரியும் உள்ள ஒருத்தர் வந்தால் என்ன ஆகும், பின்னாட்கள் என்ன ஆகும், முன்னாட்கள் எல்லாம் தெரியும். நம்மளோட ஆதங்கம் தாய் பிள்ளையை பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. நான் சொல்ல, அங்கே அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நான் நீதிமான்றதுக்காக சொல்ல வர்றது வந்து நீங்கள் நினைக்கிறது எதுவுமே வந்து நியாயமான காரியங்களாக நமக்கு தெரிஞ்சால் கூட அதிலெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இதெல்லாம் பாஸ்டரா, இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவ புள்ளியான்றதுக்கே கூட இல்லை. அடிப்படை அந்த கிறிஸ்டியானிட்டியிலே கூட இருக்க தகுதி இல்லாதவன் இதையும் நம்பின்னு சுற்றின்னு இருக்கிறீங்களே ஒரு கூட்டம் உலகம் முழுவதும் இப்படி தானே இருக்கும். சரி, நம்ம இது இந்த ஏச்சும் பேச்சும் வாங்கி தான் ஆகணும். அதுக்காக நான் போகல, நான் போனது உள்ளான அன்போடு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு வந்து, வெளிப்பாடுகளே நமக்கு அனுகூலம் மட்டும்தான் இருக்கும். எவனோ விளையாட்டுக்கு சொல்லி விட்ருக்குறான், அவருக்கு போய் இந்த காணிக்கை கொடுத்துரு, இது உண்மையில் நடந்துச்சு, பெரிய தொகை காணிக்கை, நீ சொல்லிவிடு, அவரே இந்த காதல் கல்யாணத்தை முன்னே நின்று பண்ணி வைப்பாருன்ட்டான். இது வந்து தெரியும். இது மாதிரி சொல்லி அமிச்சானே யாராக இருக்கும்? நமக்கு ரொம்ப பிரியமானவங்களாக இருப்பாங்க. அவன் வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பொண்ணு பேரை சொல்லு, பையன் பேரை சொல்லு, வஞ்சிக்கப்படாது, நல்லா இல்லைன்ட்டேன். அவனுக்கு புரியவும் இல்லை. அதெல்லாம் இல்லை. இந்த அப்புறம் ஃபுல்லாக சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்தால் சொன்னால் இந்த அமௌண்ட்டு கேஷை கொடுக்க சொன்னால் அவன் கல்யாணம்லாம் பார்த்துக்குவேன், நீ இதுவான் அதுவான் எல்லாம் முடிச்சிடும். டேய் என்னடா இதெல்லாம் சொல்கிறீங்க, இது வேற ஒருத்தன் பொண்டாட்டி மாதிரியே தெரியுது எனக்குன்னா. அதெல்லாம் உண்மை தான். உனக்கு யார் அவன் சொல்லிட்டானான்றான். சுத்தமாக அவனுக்கு என்னை பற்றி தெரில. ஹால் பார்த்தா, இடத்த பார்த்தா, பின்னாடி இவன் சொல்லியிருக்கான், என்னென்னமோ படிச்சிருக்கான், அது இதுன்னு என்ன சொல்லியிருப்பான்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சொன்னேன், இல்லை தப்பான எடுத்துக்கு வந்துட்டான், அப்படியே முடிக்கிறான், திணறான், உட்கார முடியல. அந்தம்மா பயப்படுது. இவரே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் ஒன்று. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டே கள்ள ஜோடிக்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறீங்களா இங்கே, என்னடா உங்களுக்கு என்னடா பண்ணேண்ணா, ஏன்னா ரொம்ப உயிர் எடுத்தான், அதான் உங்கள் நம்பர் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். இதில் வேறு நான் 1000 ரூபா வேறு உனக்கு கொடுக்கணும், கேலண்டர் போடுறேன், டேலண்டர் போடுறேன்னு இந்த மாதிரி வேறு ஏன்டா பண்ணி விட்டானே, ஏன் உயிர் எடுத்துட்டான் அவன், நீ தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண அனுப்பிச்சி விட்டேன். அன்பே பிரதானம். நான் யாரையும் அதனால தான் அனுப்புன்னு கூட சொல்கிறதில்ல. பாருங்கள் இந்த மாதிரி ஆகி கடைசி இது வேறு ஆயிடுச்சு. இல்லை, வார்த்தைன்றது சப்ஜெக்ட் தெரியாத ஒரு மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம். அப்படியே போனோடனே பேய் ஓடுதுன்னா எல்லாருக்கும் ஆசை. அப்படி நடந்து போகிறப்ப பேய் ஓடுது, அந்த சுத்தாவிகள்லாம் அலைக்கழிக்கணும். நான் நின்ன கையை தூக்கினா 10 பேர் ஓடணும், காலை தூக்கினா 10 பேர் ஓடணும். அந்த மாதிரி இருக்க அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 13வது வசனத்தில் சூப்பராக எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபமனுகிற இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி இந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்கே தான் டச் ஆகுது இந்த தியத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிற ஆகிய தேவனை வணங்குமா லீதியா. இந்த பணக்காரங்களை போய் ஊழியம் பண்ணுவாங்க சில பேர், அப்படி தான் அவங்க ஆசைப்படுவாங்க. வசதியான ஜனங்கள், மேல் தட்டில் இருக்கிறவங்க, எலைட் க்ரௌட் தான் வேணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழக்கமாக வச்சுக்கணும். வழக்கம் எதில் இருக்குது? பவுல் அடிகளாக இருக்குது. வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம் வச்சுருக்கார். நம்ம வீட்டில் எதுனா ரூம் இருக்கலாம், இல்லை பசங்களாம் போனோன்னே டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு, ஏதாவது கிறிஸ்டின் சேனல் ஆன் பண்ணி விட்டு பாட்டோட இவங்க உட்காந்துருவாங்க. சிஸ்டர் மாருங்க, பிரதர்ஸும் உட்காந்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். போட்டால் வீட்டில் ஃபுல்லாக பாட்டாக இருக்கும், நல்லா தெய்வீகமாக இருக்கும். யாரோ பாடுறான், அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம். பாட்டு நல்லா தெய்வீகமாக இருக்குது, அமைதியாக இருக்கும், அப்படியே எந்திரலாமான்னு இருக்கும். அடுத்தடுத்து எங்கேயும் போக முடியாத அளவுக்கு see the atmosphere. இது நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிங்கன்னா சூழ்நிலை மாறும். வீட்டில் இருக்க முடியல, பாஸ்ட்டாக தான் சர்ச்சைக்கு வந்தோன்னு சொன்னால் ரொம்ப பெரியான தப்பான ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் வீட்டில் இருக்கவே முடியல, சர்ச்சைக்கு வந்துட்டேன், அதுதான் எங்கே பிரச்சனையும் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணும்.
அது மாறணும். முதல்ல சூழ்நிலை மாறணும். புருஷன் மாறணும், பொண்டாட்டி மாறணும், பிள்ளைங்க மாறதும் இல்லை. அந்த சூழ்நிலை மாறினா அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணி 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 காம்பவுண்ட் சேரே விழுந்துருச்சு. ஜெபம் பண்ணே இருக்க வெளில காம்பவுண்ட் வந்துச்சு. நான் பழைய வீட்டு சொல்கிறேன், இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சரி அதையும் கண்டுக்கல, இன்னும் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கேன். எல்லோரும் படிக்க வச்சுக்கிறாங்க, செவரு விழுந்துருக்கு. வந்து கட்டினீங்க வீடு, எப்படி அப்பா வச்சுருந்தார், இந்த பையன் என்ன வேலைக்கு போக சொல்லுங்கள். நான் ஊழியத்துக்கு வந்தோன்னே எல்லாம் கட்டி எழுப்புன்னு பார்த்தா, இது கட்சியில் டமால் இதுக்கெல்லாம் விழுந்துன்னு வருது. ஏதா லவ் ஃபெயிலியரா, ஏன் இந்த மாதிரி வீட்டில் இருக்கான், என்னத்தை சொல்கிறதில்ல. ஒன்றும் உங்களுக்கு 26 வயசில் என்ன பதில் சொன்னால் யார் நம்புவா? சரி செவரு விழுந்துருக்கு, செவரு அது கட்டணும், 10,000 ரூபாய். அதுக்கும் நமக்கு அந்த டைமில் முடியல. அப்புறம் பண்ணி பண்ணி எல்லாம் விட்டே போயிட்டாங்க. கடைசியில் வேணாம் நீன்ட்டு. கடைசியில் பார்த்தா ரூஃபும் உழுவ ஆரம்பிச்சிச்சு. அது உழற வரைக்கும், அதாவது ரூஃபே இடிஞ்சு உழற அளவுக்கு இருந்தால் கூட இன்னும் உட்காந்து ஜெபம் பண்ணி தான் இருக்கிறாருன்னு. என் குழந்தையெல்லாம் கொஞ்சம் ஒரு உங்கள் அப்பா சீக்கிரம் வீடை கட்ட சொல்லு, இடிஞ்சு உழற மாதிரி இருக்குன்னு. யாரோ விசுவாசிக்க சாப்பிட்றாங்களாக்கா, அது நேரம் ஆசீர்வாத மழை பொழியும், உண்மையிலே மழை பொழியும். அவன் தட்டில் ஒரு ட்ராப் விழாத குறையா வைக்கிற ஒரு காலி பாத்திரம் ஒன்று வச்சுருப்போம். இதே இங்கே வச்சிங்கன்னார் ஒருத்தர். தெரியல அவருக்கு நம்ம வீடை பற்றி. அப்புறம் மழை வந்தோடனே டைன் சத்தம் ஒன்று டக்குன்னுச்சு. இதுக்கு தான் வச்சுருக்கீங்களான்னு அவர் பார்த்தோடனே அவர் ஏஞ்சி, அழுகிற வீட்டில் கூட இருக்கலாம், ஒழுகிற வீட்டில் இருக்கக்கூடாதும்மா, குழந்தைங்க வச்சுக்கிறீங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ நேராக போய் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அவர் எல்லாம் கட்டி பிடிச்சோன்னு அடப்பா, எந்த காலத்துக்கு திரும்புறது, எந்த காலம் கட்டுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். சும்மா இருக்கணும், கூப்பிட்டு வா சோர்த்துட்டு போகலான்னா நமக்கே கூப்பிட்டு சுடி வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2 குழந்தையும் கூப்பிட்டுக்கோ, நான் கார் அனுப்புகிறேன், இது அளவுக்கு போயிடுச்சு. சரி அங்கிள்னு சொல்லிட்டு எப்படியும் அன்றைக்கி என் ஒய்ஃபு பரவாயில்ல, இன்றைக்கும் பரவாயில்ல தான் சொல்கிறேன். சரிங்க அங்கிள் அவன் சொல்லுவோம். அதுலேருந்து பயந்துட்டாங்க. ஒன்று வீடு கட்டாமல் யாரையும் கூப்பிட்றது இல்லைன்னு அவன் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வாடகை வீட்டில் இருக்கும் அட்வைஸ் பண்ணோம். ஒருத்தர் வந்து க்ளீனாக சொல்லிட்டான், வித்துட்டு பேசாமல் இதெல்லாம் வேணாம், தேவைப்படாதுன்னு. அது வாய்க்கு இன்னும் பூட்டா சாவியா நம்மளை இரிட்டேட் பண்ணி பண்ணி நம்ம ஏதாவது திட்டுற அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நம்ம எப்படி திட்டவும் முடியும்? நான் சொன்னேன், இந்த இடத்துல ஜாப் பண்ணலாம், நம்ம பார்த்துக்கொள்ளலாம். சரி ஒய்ஃப் என்ன வந்தாச்சு, இப்போ பிள்ளைலாம் பெற்றாச்சு, திரும்பி எப்போ முடியும், போனால் நல்லாவா இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்குது. சரி எங்கேயாவது போகாமே உட்காந்துருக்கிறாரு. ஒய்ஃப் இல்லை, இது நம்ம விசுவாசிகளும் இல்லை, இது தெரிஞ்சவங்க. இப்படியே வீட்டிலே உட்காந்தா என்ன அர்த்தம்? அது என் ஒய்ஃப் தெரியாமல் சொல்லிட்டான். இல்லை கர்த்தர் சொல்லுன்னா தான் போவார் அவர். ஏம்மா நீயும் ஒரு மாதிரி இருக்கிற, அவர் தான் அப்படி இருக்கிறான்னு பார்த்தா ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு நீயாவது எதாவது பண்ணு பார்த்தா நீயும் உட்காந்துனே இருக்கிறேன். கர்த்தர் சொன்னால் தான் நாங்கள் செய்வோம். இது ரெண்டும் ஒரு லெவலில் தான் இருக்குதுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் தான் இதெல்லாம் பாருங்க. யூ ஸ்டாண்ட் ஃபார் வேர்ட் அண்ட் வேர்ட் வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ. சோம்பேறிகள் பட்டியலில் நம்ம பேர் வராத குறை. வேலை அன்எம்ப்ளாய்டு யூத்தை கட்டின மாதிரி ஒரு ஃபீலிங். இது ஹீரோயின் மாதிரிலாம் திருத்த வந்துச்சு அந்த பொண்ணு. என்னென்னு சப்ஜெக்ட் தெரியாதவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் அந்த இடத்துல உட்காந்து ஜெபிச்சு தொட்டா இன்றைக்கி இத்தனை பேர் வரீங்க, இத்தனை குடும்பங்கள் ஆசிரமம் சொல்ல வருது. அதுதான் பல தரப்பட்ட சூழ்நிலைகள். அடுத்த வாட்டி எல்லாம் நீங்கள் மழை வரப்பெல்லாம் பயமாக இருக்கும். தெரியாமல் ஒரு விசுவாசி இங்கே தங்க வச்சுட்டு போயிட்டோம் வெளி மாநில ஊழியத்துக்கு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, அவன் அரண்டுட்டான். டபுள் பெட்ரூம் நல்லா இருக்குது, எல்லாம் கறி மீன் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுட்டு ஒரு வாரம் இருறா தம்பி மாதிரி நம்மளுக்கு விடுறா, பொண்டாட்டி பிள்ளையோட எங்கேயும் போகாத, லீவ் போட்டு என்ஜாய் பண்ணு, ரெசார்ட் மாதிரி நம்ம வீடுன்னு. பின்னாடி மாங்காய் மரம் இருக்குது, தேங்காய் மரம் இருக்குது, எல்லா மரம் எல்லாம் இருக்குது, தெரியும் பார்த்துருக்கீங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணாருன்னா அவனும் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தான். 2 நாள் 3ஆம் நாள் மழை வந்தோன்னே தான் அவன் நான் வீட்டுக்கு போகிறேன்றான். அவன் ஃபோன் பண்ணிடு, தாங்க முடியல, சுற்றி தண்ணி, நீ உள்ளே தானே இருக்கிற, உள்ளே தான் சொல்கிறேன் நான் தண்ணி இருக்குன்னு. இது ஒழுவாத இடமே இல்லை. இந்த ரூமில் ஓடி பார்த்தா அந்த ரூமில் ஒழுகுது, எல்லா ரூமும் ஒழுகுது. எப்படி அண்ணா இருந்தீங்க நீங்கள்? இல்லை பத்ததுக்கு ஒரு நாய் வேறு, ஃபாரின் டாக். அது மேலே போய் பார்த்துருக்குறான். அப்போ தான் பார்த்தா நாய் அந்த ஆசீர்வாத பேனர்லாம் தெரியும், 200 ஸ்கொயர் ஃபீட் பெருசு. அதை போட்டு அந்த ஓட்டையெல்லாம் மூணக்கம். இந்த நாய் போய் எஜமான் நாக்கெல்லாம் நக்குது. எங்கே போனீர் ஐயா என்னை விட்டுட்டு இவனுங்கிட்ட. நல்ல நாய் அது, அதுவும் போயிடுச்சு, சேர்த்து போச்சு. சொல்கிறேன், பரவாயில்லடா இங்கே இரு நான் வரேன். என் பொண்டாட்டி இருக்க மாட்டேன்றா, ஃபோனை கொடுன்னு. என்னம்மா பேர் சொல்லி, என்னம்மா போறியான்னு. என் குரல் கட்டணும். இல்லை நான் இருக்கிறேன்னுட்டாங்க. போகிறேன்னா போயிடுங்க, சாவி பக்கத்தில் கொடுத்துட்டு போயிடுங்க, ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். இல்லை எப்படி தான் இருந்தீங்க? நான் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். தண்ணியெல்லாம் அதனால இல்லை, எப்படி இவங்க 2 பசங்க வச்சுருந்தாங்க, எப்படி இவர் ஊழியம் பண்ணுறாரு, எப்படி இதில் ஜீவியம் பண்ணுறாங்க, நாங்களாம் வாடகை வீட்டில் சுகமாக இருக்கிறோம்.
இது என்ன வாடகை கொடுக்குறோமோ இல்லையோ, ஆனால் நல்லா இருக்கும். ஆனால் இது என்னடா ஓன் ஹவுஸு அது இதுன்னா கடைசியில் எப்படி இருக்குது? நான் சொன்னேன் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் காத்துக்கொள்வார். இதில் ஃபாரின்லேருந்து வரவங்க கூட நான் சாப்பாட்டு கூப்பிட்டு வரோம், என்னை பார்க்க வருவாங்க, இங்கே அப்படியே என்னோட லஞ்ச் சாப்பிட வாங்க. அதுங்க வந்தாலும் வீடெல்லாம் பார்த்தா மேப் போட்ட மாதிரி இருக்குன்னுச்சிங்க, எல்லாம் விரிசு விரிசு தான் இருக்குது. அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, இது மட்டும் ஒரு வேலைக்கு போயிருந்தால், அடப்பாங்களா இது அதுதான் போலன்னு ஆயிடுச்சு, இது மட்டும் வேலைக்கு போயிருந்தால் நான் மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு சொத்தை தக்க வச்சிருக்கலாம். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் உருவாக்குனாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒன்றே பிடிச்சிருந்தது, என்னன்னா எல்லார்ட்டையும் ஃபைட் பண்ணி அந்த வீடு வாங்கினீங்கல்ல, அது பிடிச்சிருந்தது. அதாவது தமிழ் இலக்கியவாதி உங்கள் போர் கொனை எனக்கு பிடிச்சிருந்தது. எந்த வந்து எங்கே நேரத்தில் ஏற்றி விட்டு போகிறேன் நீ. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள். கட்டிடம் இன்று எழும்புகிறது என்றால் அதுக்கு முன்னே ஜபம் தேவைப்படுது. அதுக்கு தான் சொல்லுவோம், உங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க. இது நம்முடைய வழக்கமாக இருக்கும், யாரோட பேச்சையும் கேளாததுன்னு இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது மனுஷனை கீழ்ப்படுத்துறது தேவனை கீழ்ப்படுறது நல்லா. இந்த இடத்துல உட்கார்ந்து வீடு இடிஞ்சு விழுந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உன்னத்துக்கு ஆகாரம் இருந்தாலும் சரி, உட்கார்ந்து ஜெபிக்கிறதுல ஒரு தனி 8 மணி நேரம் ஜெபிக்கிறதுலாம் தலை வெடிச்சிடும். என்ன இது மிகை பற்றி சொல்ல எல்லா பழகிறவங்களுக்கும் தெரியும். அது என்ன தான் அலுவல் போட்டு, என்ன தான் ஆலோசனை, கவுன்சிலிங், அது ஊழியம், என்னென்னமோ அலுவல் போட்டு நான் சுற்றி கொண்டாலும் 8 மணி நேரம் ஜெபிக்கலைன்னா அவ்வளோதான். வந்து படுத்தாலும் கர்த்தர் தட்டி எழுப்பி உட்கார வச்சுருவேன். இது அவ்வளோ வாடி களைப்பாக இருந்தாலும் இல்லை, அது டைமில் கர்த்தர் நடத்துகிறார். ஜபம் தேவைப்படுகிறது. இது நம்முடைய வழக்கமாக இருக்கணும். அதிகாலையில் வழக்கமாக இருக்கணும். அதிகாலைன்னா 4:30, 5:30, 6:30, இது தயசு, இது விடியற்கால. அதிகாலைன்னா 12 தாண்டிச்சுனாலே 1 மணி உங்களுக்கு அலவுடு. எனக்கு, உங்களுக்கு இல்லை, எனக்கு அலவுடு 1 மணி வரைக்கும். அடி இடிக்கு பிறந்துக்கிட்டு கொஞ்சம் நித்திரை பண்ணி 1 மணிக்கு எழுப்பி விட்டார்னா அவ்வளோதான். அப்புறம் ஒரு 5 மணி 6 மணிக்கு படுக்க போகும், இல்லை 7 மணிக்கு கூட படுக்க போகும். திடீர்னு ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பார்க்க வராங்கனாக்கா 10 மணி ஆகி பாஸ்ட்டு 9 மணி வரைக்கும் படுகையில் இருக்கிறான்னு தான் சொல்லுவான். மிகப்பெரிய குடிக்காரன் லெவலில் போய்டும். இப்படி படுத்து தூங்கின்னு இருக்காரு, நல்லா கொரட்டை விட்றாரு, இது ஸ்டைல் இல்லையா? அது சொல்லுவாங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம், சொந்த இடம் வாடகைலாம், ஒரு சின்ன நாக்காளி இல்லை, ஒரு சின்ன ஒரு இடம், அது ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ளும். ஜெபிக்கிறது என் வழக்கம். சூழ்நிலைக்கு மேலே ஜெபிக்கிறது. எறும்பு கடிச்சாலும் ஜெபிக்கணும், ஈ கடிச்சாலும் ஜெபிக்கணும். அது இடமே இல்லாமல் போனாலும் உடஞ்சி சுக்குனார போனாலும் ஜெபித்து கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் கனப்படுத்தினார். அதாவது ஒரு வீட்டை கட்டுறதுன்றதை விட ஒரு இடத்துல கிருபையை கொண்டு வருதுன்றது தான் தேவன் விசுவாசிகள் எழுப்பியிருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க கிருபை பெருகும். ஒரு வீட்டை கட்டுறதுக்கு 5 பெட்ரூம் ஸ்விம்மிங் பூலோடு தான் ஆரம்பித்தது. அப்புறம் தான் இது ஆண்டவருக்குன்னு குட்டாச்சு. அதனால தான் இந்த தூண்கள்லாம். சுகமான வாழ்க்கையை வாழ்கிறது பெருசு இல்லை. அநேகருடைய சுக வாழ்வு துளிர்விடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகர் வர்றாங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு பழக்கமாக இருக்கணும். யூதர்களுடைய பழக்கம் இது, பவுலுடைய பழக்கம் ஜெபிக்கிறது பழக்கமாக இருக்குது. அந்த இடத்துல ஜெபிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்திரீ வந்து தொடப்பட்டான், அவள் இருதயம் திறக்கப்படுது. அடுத்தது இது ஒன்று நல்ல பங்கு. இது வந்து சபைக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லணும்னு தெரியல, அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை அடி வாங்கிறதுக்கானே பிறந்ததா அந்த பொண்ணுன்னு தெரில. குறி சொல்கிறதும் வந்து உள்ள மாட்டிக்கிச்சு. இது ரத்தம் மாதிரி நல்ல ஒரு மார்வாடி ரசிக்கப்படுற நம்ம ஊழியத்தில் அல்லேலூயா யூஸ் பண்ணிக்கலாம், கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பின்னாடியே ஒன்று பேய் பிடிச்சி வந்து நம்மளை பிரிசனரிக்கு கொண்டு போயிடுச்சு. பேயாடி இதுக்கு பண்ண ஊழியமும் சரி, அதுக்கு பண்ண ஊழியமும் சரி, இது ஒரு அட்டூழியமாகவே காணப்படுது. போய் சிறையில் என்ன ஆச்சு பாவம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் உள்ள அதை தான் நடக்குது. நல்லா பார்த்துங்க, எங்கே இருந்தாலும் ஐசியூ வார்டில் போட்டாலும் சரி, நீங்கள் பிரிசனில் போட்டாலும் சரி, நீங்கள் எங்கே சிறையில் இருப்பதுனாலும் சரி, சிங்காசனமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஜெபிக்கிற வழக்கம் நம்முடைய வழக்கம். பரிசுத்தாவிக்குள் நிறைந்து ஜெபிக்கிற வழக்கம் என்னுடைய வழக்கம். சத்தம் வருதோ வரலையோ அது ரெண்டாவது. அப்போது அந்த அநீதியின் மத்தியிலே ஜெபிக்க முடியுமா? இவ்வளோ அநீதி நடத்துது, கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார். நான் இனி ஜெபிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. எங்கள் மாமியார் சார் வரைக்கும் நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு எதனா வரும்னு பார்த்தா கிழங்கு மாதிரி நல்லா சுற்றின்னு வருது, எனக்கு நின்னா வருது, உட்காந்தா ஏஞ்சிக்க முடியல, இப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஏதோ ஒன்று நம்ம ஜெபிக்கிறதுனாலே ஏதோ நடக்கணும்னு நினைக்கும். ஒன்று நடக்காது, ஒன்று மட்டும் நடக்கணும். என்ன வந்தாலும் நீ அசைக்கப்பட்டு போகாமல் ஜெபிக்கணும்.
லைஃப் ஆன் த எர்த் இஸ் வெரி ஈஸி when you take it easy. இல்லைன்னா நீங்கள் அக்கம் பக்கம் எல்லோரும் சுற்று நட்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே போயிடும். இதில் அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர்லாம் இவங்க விசுவாசி மார்க்கத்திலே சொல்கிறோம், இவங்க அப்படி அவங்க இப்படி, இவங்களும் ஆவிக்குரியவங்க, இவங்களும் ஒன்றா தான் ஒழிய ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னா எங்கன்னா போட்டவங்க மகாராஷ்டிரா போயிட்டு வரட்டும், நம்ம இப்படியே இருக்கோம். அதெல்லாம் இருந்தால் காலி, நம்ம தான் இதுக்குள்ளே வர முடியாது. இது நம்ம வழக்கமே இல்லை. ஜாதிகளுக்குள்ளே கலவாது இருக்கிற வழக்கம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சத்துருக்கள் கட்டாயம் அவங்களுக்கு புரிஞ்சிடும். இவங்க ஆக்டிவிட்டீஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ராஜாவுக்கு இது நியாயம் இல்லை, பார்த்துக்கோங்க, உங்களுக்கே பிரச்சனை வரும் பின்னாடி. இவங்களுக்கு மட்டும் தயவு பாராட்டாதீங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க ஆரம்பத்தில், அப்புறம் அப்படியே பலிக்கு இருக்கட்டுமே, அது ஏற்றுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழக்கம் வரும் பொழுது ஜாதிகளுக்குள்ளே கலவாத பழக்கம் இருக்குதுன்னு பீலேயாம் கண்டுபிடிச்சிட்டான். 23 அதிகாரம் 8 அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கு கிட்ட நெருங்க முடியல, பிலிஷூனியா அட்டாக் பண்ண மாட்டேன்து, மாயம் மந்திரம் தந்திரம் எதுவுமே பலிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இவங்க சரீரத்தை பார்த்தா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது, ராஜ்ய கம்பீரம் இருக்குது, பர்சனாலிட்டி. அது ஒல்லியாக இருக்கட்டும் குண்டாக இருக்கட்டும் அது இல்லை, பார்த்தாலே அந்த மினுமினுப்பு, அந்த தோலுக்கிற ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த முகக்கலை, அந்த ராஜரீகம் பார்த்தீங்கனாலும் தெரியும். அது நல்ல ஃபாஸ்டிங், டாப் ஃபாஸ்டிங் போயின்னு இருக்கும். எப்படி இருக்கிறார் பாஸ்டர், நல்ல ஊட்டம். என் கூட படித்த எப்படிடா இப்படி இருக்க, தொட்டு தொட்டு பார்த்துக்குவாங்க. ஃபாஸ்டிங் தானே, அவங்க அதில் ஃபீஸ்டிங்னு வந்துச்சு. டெய்லி ஃபீஸ்டிங் தானா? ஆமாம், ஃபாஸ்டிங்கிறது ஃபீஸ்டிங் ஆகிடுச்சு. அவங்களுக்கு என்னமோ தெரியல, பண வரவு அதிகமானால் இப்படி தான் சரீரம்லாம் மாறும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, அப்படி நடக்க கடவுது, நல்லது தானே அப்படிலாம் இருந்தால். ஆனால் எதையும் நத்திங் ஷுட் பாதர் யூ. எப்படி சொன்னாலும் சரி, அப்படி சொன்னாலும் சரி, நீங்கள் எதுலேயுமே உருக்குலைஞ்சி உணர்ச்சிவசப்பட்டு எதையும் பேசிடக்கூடாது. ஏதோ நம்ம பாட்டுக்கு ஜெபிக்கிறது நம்முடைய வழக்கம். ஓட்டமாக ஓடி ஜெபிக்கிறது, அந்த இடத்துல வேதத்துக்கு நிற்கணும். ஆவிக்குரிய பழக்கம் சொல்கிறேன். ஓய்வு நாளில் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். ஓய்வு நாளில் ஆலயத்திலே வந்துட்டார் அவர். இது ஆண்டவருடைய பழக்கம் சொல்கிறேன். காலையிலையும் வர்றாங்க, சாயந்தரம் வர்றாரு, சொல்கிறாங்க இல்லையா, காலையிலையும் வராங்க சாயந்தரம் வராங்க. அந்த மாதிரி ஓய்வு நாள்னா அது ஆண்டவருக்கு தான். அப்புறம் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம். இந்த பழக்க வழக்கத்துக்குள்ளே வந்தால் வாழ்க்கையை ஸ்மூத்தாக போகும். நான் சொன்னேனே ஒரு அனுபவ சாட்சியம், இதெல்லாம் நிறைய தெரியாது நமக்கு, பார்த்தா பயமாக இருக்குது. பின்னாடியே பார்த்தா விளைவுகள் இருக்குது. என்ன கள்ள தொடர்பு, என்ன ஒரு விஷயம், என்ன மாதிரி நியாயப்படுத்தி புருஷன் பெண்ஜாதி போல் நடந்துக்கிறது, இதெல்லாம் பார்க்குற பொழுது வயசு பார்த்தா ரொம்ப சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசு. என்னடா இது, இந்த வயசில் இப்படிலாம் இருக்குங்களே. நமக்கு உண்மையிலே சப்ஜெக்ட் தெரியாதுன்னா இந்த களவு தெரியல. அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே மெல்ல முடியாது, முழுங்க முடியாது, செய்கிறது தப்புன்றது ஒண்டி சொல்லிவிட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எம்ஜிஆர் இல்லையா, ஜெயலலிதா இல்லையான்னு அந்தம்மா, நான் என்ன சொல்கிறது, இதுக்கு என்ன சொல்கிறது நான்? அதெல்லாம் நாட்டா இல்லையா, எல்லாருக்கும் நோய் வந்துச்சு, அந்த மாதிரி செத்து போச்சு, அதெல்லாம் சரி நானும் வந்துட்டேன். ரொம்ப நம்ம இதெல்லாம் வாக்கு வர வச்சுக்கூடாது. தெரியும், சரி, ஓராண்டு கூட ஆகலை, 8 மாதம் மெயில் வருது. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா எல்லாம் பார்ப்பான் இல்லையா, அது மெயில் எவ்வளோ அதெல்லாம் இருக்குது புத்தியெல்லாம். மெயில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கன்னா பார்த்தா ஷாக் ஆகிட்டேன். எக்ஸ்ரே அது இதுன்னு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுலேயும் கீழே போட்டு அடுத்து அழிச்சிருங்க, இது அது மாதிரியே வாழுது சொல்லிச்சேலும் ஒரு அம்மா பேர், இதுக்கு அது நினைப்பு. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு குடும்பம் பண்ணுறது களவு வேலை, இன்னொரு குடும்பத்தை கலைக்க போகிறேன். சரி, ஜபம் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும், நீ போயெல்லாம் ஜபம் பண்ணுவானா, பொட்டி செஞ்சாச்சு அவளுக்குன்ட்டார், பொடியை வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டு சேர்ந்தம்மா, நான் பிழைப்பேனா இல்லையா தேவன்கிட்ட கேட்டு சொன்னேன். நீ மறிக்கவே மறிப்பேன்னு ரிப்ளை. இந்த பாஸ்ட் நான் அப்போது சொன்னேன்ல, ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், இவர் எப்படி தான் பேசுவார். நான் என்ன டாக்டரை கூப்பிட்டா நான் ஏஞ்சி நின்று அந்த சபைக்கு முன்னாடியே நான் போய் நின்று காட்டுறேன். போயே சேர்ந்துருச்சு. நான் நினச்சேன் என்னடா இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு. பக்கமே நியாய தீர்ப்பு வந்துடுது. தெரியாது, தேவன் மாறாதவர். இதெல்லாம் நம்ம வழக்கமாகவே இருக்கக்கூடாது. ஊழியன்றதுனால இதெல்லாம் பேச வேண்டியதாச்சு. இல்லைன்னா விசுவாசம் இருந்தோன்னா ஓட்டமாக ஓடிடணுன்னு தான் நானே ப்ரீச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கிட்ட நின்று கூட பேசக்கூடாது. இந்த ஆவி, இந்த கிருபை நம்ம மாசுபட ஆரம்பிக்கும். அந்த நட்புகளே நமக்கு இருக்கக்கூடாது.
சபைக்குள்ளே வந்தால் அது பாவி ரட்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தால் அது எதுவும் பண்ண முடியாது, அது பரிசுத்தமாக மாறிடும். ஆனால் வாக்குவாதம் மண் வெளியில் நிற்கிது, மந்தையில் இல்லாத ஆள் என்ன பண்ண முடியும்? இல்லை ஏன் சொல்கிறேன்னா, பழக்க வழக்கங்கள்லேயே ரொம்ப ஊர்ஜிதமாக ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். நம்ம பழக்க வழக்கம் ஆலயம் வார்த்தையாக நிற்கிறது, ஜெபிக்கிறது, அபிஷேகம் நிற்கிறது. இங்கே ரத்தாம்பர ஸ்திரீ வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார், அந்த பிசாஸ் பிடிச்ச வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு நலமானதை தான் தெரிந்து கொள்ளும் நம்ம மனசு. நமக்கு எதிர்மறையாக ஒன்று சேலஞ்சிங்காக இருந்தால் தெரியாது. பழைய சபை தெரியும், பட்டாரம் மாடியில் எல்லாம் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு கார் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தாச்சு, எவ்வளோ டயர்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, யாருன்னே தெரியாது. என் பெண்ஜாதி உங்கள் கூட்டத்துக்கு நான் வந்தா வரேன்னு சொல்லிட்டு வந்தா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் பேசுகிறேன். அந்த வாக்கி டாக்கி சத்தெல்லாம் கேட்குது. அப்போ தான் மேல் சட்டை கயிற்றே எனக்கு கட்டும் கோபமாயிடுச்சு. எந்த ஸ்டேஷன்னு அதுக்குள்ளே திருப்பி அந்த அம்மா வந்துடுச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு அந்த அம்மா. அதே அக்கமத்தில் ஒரே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததே இல்லை. யாரோ கூட்டு வந்துருக்காங்க ஜபத்துக்கு. இந்த ஆங்கிலியன் பீப்புளாக வந்தாங்க இல்லையா ஒரு காலத்தில், அவங்க கூட்டின்னு வந்துருக்குறாங்க. அந்த அம்மா யாருன்னே தெரியாது. மொட்டையாக சொல்கிறான், பொம்பளை அந்த அம்மா பேர் என்னன்னு கேட்டால் என் மஞ்சாதி பேர் மேரின்றான். மேரி 500 மேரி இருக்குடா என்கிட்ட, எந்த மேரி சொல்கிறேன் நீ? ஒரு சன்னப்பொழுதில். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பேசி வச்சுட்டே இது போலீஸ் நம்பர். அதுக்கு முன்னாடி அந்த ஹவுஸ் ஓனர் ஜெயக்குமார் அவங்க வீட்டுக்கு ஃபோன் போயிடும். அதெல்லாம் பரலோகத்தில் இருக்கார், பெரிய மனசு. அவர் சொன்னார், நீங்கள் தான் கூட்டம் இருந்துச்சு, அந்த அம்மா யாருன்னு தெரியாது. அவரும் பாஸ்டர் தானே. நேராக அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் அவருக்கு போகுது. பாஸ்டர் நீங்கள் தானே, என் பொண்டாட்டி உங்கள் கூட்டத்துக்கு வந்தார், காணோம். எப்படி இருக்கும் அவருக்கு? இடம் கொடுத்தது பாவமாக இது. அப்புறம் அவங்க ஒய்ஃபு கூப்பிட்டு, அருள் பாஸ்டருக்கு தான் வந்திருக்கு ஃபோனு. அவங்களுக்கு தெரியாது, இந்த ஸ்டோரி தெரியாது. யாரும் ஜபத்துக்கு கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு அருள் பாஸ்டர் நம்பர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு ஒன்றே தெரியும். அப்புறம் அவர் ஃபோனை வச்சுன்னு பின்னாடி அவர் லைன் வர, இந்த மாதிரி போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. இல்லை பிரதர், இப்போ தான் அந்த அம்மா வந்துடுச்சேன், யாருன்னே தெரியாது எனக்கு, கூட்டு வந்தவங்களோட கூட சேர்ந்து வந்திருக்காங்க. ஒரு கூட்டம் எப்படி வந்தாலும் அது அப்புறம் அந்த மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி வரது நிறுத்திட்டாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், பரவாயில்ல வாங்க பிரதர், நான் வந்து பேசுகிறேன். இல்லை நம்ம பாஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும்? வராதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை வான்னு தான் சொல்ல முடியும். பிரதர்கிட்ட ஃபஸ்ட் நான் பேசுகிறேன் வந்துட்டு சொல்லி ஆஃப் பண்ணி அதை அமெரிக்கா போச்சு. அப்புறம் நான் சிங்கப்பூர் அங்கேன்னு போக ஆரம்பிச்சிட்டேன். அது அப்படியே போயிட்டாங்க. இல்லை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் பண்ணுகிற பொழுது ஒரு புறம் நல்லமானது வரும், ஒரு புறம் நம்மை சோதிக்கிறதா வரும். சேலஞ்சிங் பீப்புள். இதையே நம்ம பார்க்கணும், அதையே நம்ம பார்க்கணும். இந்த சகிப்புத்தன்மை வரதுக்கான காரணம் இந்த பழக்க வழக்கங்கள் தான். ஆவிக்குரிய பழக்க வழக்கம். நாளைக்கு பொண்ணு எடுத்தாலும் பொண்ணு கொடுத்தாலும், பிள்ளை எடுத்தாலும் பிள்ளை கொடுத்தாலும், இந்த பழக்க வழக்கம் இருக்கிற குடும்பமாக பாருங்கள். ஓய்வு நாள் பிஸியாக இருக்குன்னு நான் வரமாட்டேன், சண்டே யாரும் வராதிங்கன்னு சொல்கிற குடும்பமாக இருக்கும். நான் கோயிலுக்கு போவேன், காலைல போவேன், சாயங்காலம் போவேன். சண்டே எதுவும் வச்சுக்காதீங்க. சண்டே அது ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டாவது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மூணாவது பரிசுத்தாவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு. நாலாவது சமூக ரீதியில் தனித்து காணப்படும், தனித்து இருக்கணும். எந்த ப்ராக்டிஸ் எத்தனையோ பேர் கேட்டாங்க, இவ்வளோ வசதி வந்தும் ஒரு துண்டு கேக் கொடுக்குறது ஒன்று காசுக்கு தான். ஒரு கேக்கு விலை எவ்வளோ இருக்கும்? கொடுக்கலாம் இல்லையா? இங்கே தானே நீங்கள் இருக்கீங்க. ஆனால் முதல்ல நாங்கள் வந்ததுனால இந்த பிரச்சனை இல்லை, எங்களால் நீங்கள் இருக்கீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. முதல்ல நாங்கள் தான் வந்தோம். கொடுக்கலாம் இல்லை, அப்பாலாம் தான் கொடுத்தாரு இல்லையா? படையல் போட்டதெல்லாம் பாட்டி இருக்கிறப்போ கொடுத்தாங்க. இந்த இந்து பலகாரம்லாம் பையன் வந்தாச்சு, வளர்ச்சி பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஒரு கேட்கவே கேட்டாங்க. இது மனசாட்சி இல்லையா? நான் சொன்னேன், நான் கேக் கொடுக்குறேன், அப்புறம் பின்னாடி நீ எதனா எடுத்து வந்துடுவேன். அப்புறம் வெளிப்பத்தில் நம்ம படிக்கிறப்போ தெரியும் இல்லையா, உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, விக்கிரகத்துக்கு படைத்து நீ சாப்பிட்டான்ட்டு உனக்கு மீண்டும் ஒரு குறை உண்டு. பவுல் சொல்கிறாரு, கொடுத்தா சாப்பிடுன்னு, இல்லைன்னு சொல்ல. ஃபார் பிகினிங் பீப்புள், மெச்சூர்ட் பீப்புள் கேனாட் அப் டு திஸ். புதுசாக வராங்க, ரசிக்கப்படுறாங்க, சிலர் ரசிக்கப்படாருக்கும், அந்த வரைக்கும் ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜ் வரப்போ நம்ம அதனால தான் கொடுக்கறது இல்லை. கொடுத்தா திரும்பி ஏதாவது வரும், திரும்பி எதாவது வந்தால் அப்புறம் இன்னும் யாருக்கு பதில் சொல்லணும், எங்கேயும் போய் நிற்காது. அதனால் இதுவே ஆரம்பிச்சிடும், அப்படியே போகும். ஏதாவது கொடுக்குறான், கொடுத்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவங்களுக்கு நிறைவெல்லாம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. பட் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காவது இந்தாங்க பிரியாணி, இந்தாங்க கேக்கு, என்ன ஆகிட போகுது? 200 ரூபாவுமா? ஒரு 4 வீட்டு கொடுக்க மாட்டியா? 40 வீட்டு கூட கொடுக்கலாம்.
நீ எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது டிஸ்கிரிமினேஷன் ஆகும், அது பெரிய பிரச்சனையாகும். என்ன சிரிச்சினே போயிடும். அப்போது கொடுக்குறேன்னு சொல்ல, கொடுக்கலன்னு சொல்ல. எதுனா சமைச்சா என் ஒய்ஃப் அப்படி இப்படி கொடுத்துருந்தான். இப்போ அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. என் பயமாக இருக்குது, கர்த்தர் முன்னே சொல்கிறேன், பயமாக இருக்கிறேன். போதும், இந்த பரிசுத்த கொலைஜில் இல்லாமல் பரலோகம் போனால் போதும். எதுலையும் தீட்டுப்பற்றக்கூடாது. நோ கமெண்ட்ஸ் மோர் தென் திஸ். அப்படியே போய் கொண்டிருக்குது வாழ்க்கைன்னு சொல்கிறேன். கண்ணில் மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையில் தேவரி பழக்க வழக்கங்கள் கொடுத்து தியானி கிருபை செய்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவை நினைத்தருளும், விசுவாசத்தை காத்து கொள்ளும். ஆண்டவரே இறங்கும். இயேசுவை தெளிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுப்ப நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவார். ஆமென்.